பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ரூட்ஸ் அண்ட் ரிடம்ஷன், இது நம்முடைய இரத்த வழி சீரமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனுடைய முதல் நாளுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றையிலிருந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல 5 நாட்கள், சனி ஞாயிறு நமக்கு இருக்காது. அதுக்கடுத்து ஒரு 5 நாட்கள், அதுக்கப்புறம் அதுக்கடுத்த வாரத்தில் ஒரு 2 நாள், ஆக மொத்தம் நமக்கு 12 நாட்கள் இந்த காரியங்களை நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வார்த்தையிலே உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு ரூட்னா என்னதுங்க? வேர். ரூட்னா வேர். ரிடம்ஷன் அப்படின்னா மீட்பு. வேரிலிருந்து, அடிப்படையான காரியங்களிலிருந்து, வேரிலிருந்து மீட்பு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம இரத்த வழி சீரமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போது நான் உங்களோடு கூட ஒரு சில முக்கியமான காரியங்களை நான் முதல் ஒரு 2 நாளைக்கு இது ஒரு அவுட்லைன் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம 3வது நாளிலிருந்து தான் நம்ம ஆழமான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். சரி, இப்போது முதலாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதான இந்த தலைப்பு ஆவிக்குரிய வரைபடம், ஸ்பிரிச்சுவல் மேப்பிங். பொதுவாக மேப் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபோனில் எல்லாருக்கும் நம்ம மேப் யூஸ் பண்ணுறோம், ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறோம். எங்கேயாவது ரூட்டு தெரியலன்னா உடனே லொக்கேஷன் போட்டு நம்ம ஷேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது வரைபடம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஒட்டு மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை பற்றி நமக்கு ஒரு தகவல் வேணும் அப்படின்னா அந்த மேப்பை பார்த்து என்ன பண்ணுவோம், நம்ம தெரிந்து கொள்வோம். ஓ, இது இங்கே இருக்குதா, இது கிழக்கு இருக்குதா, இது மேற்கு இருக்குதா, இது வடக்கு இருக்குதா, தெற்கு இருக்குதான்னு சொல்லி நம்ம அந்த மேப், வரைபடம் அப்படின்றது நமக்கு அதற்கு தான் பயன்படுகிறது. இப்போ அதே போல தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வேர் முதலாய், நம்முடைய வேர்னு சொல்லும் பொழுது நம்முடைய இரத்தத்தில் நம்முடைய முற்பிதாக்கள், அதுக்கப்புறம் நம்முடைய முன்னோர்கள், இவர்கள் வழியாக நம்ம ஒரு சில காரியங்களை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ உதாரணத்திற்கு, நான் இப்படி இருப்பதற்கு காரணம் என்னுடைய அப்பா, அவர் அந்த விதத்தில் இருந்திருக்கிறார். எங்கள் அப்பா அப்படி இருந்ததற்கு காரணம் அவருடைய அப்பா அந்த மாதிரி இருந்திருக்கிறார். இந்த மாதிரி நம்ம அப்படியே கொஞ்சம் யோசிச்சோன்னா ஓரளவுக்கு நம்ம தாத்தா பாட்டி வரைக்கும் நமக்கு தெரியும். அதுக்கு மேலே இருக்கிறதான மனிதர்களை பற்றி நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி இருந்த நம்முடைய முற்பிதாக்களை பற்றி நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஒருவேளை ஒரு 3 தலைமுறை பார்த்துருந்தோம்னா பாட்டம் பூட்டி அவங்கள வேணால் சொல்லலாம். பட் அவங்களுமே அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய பழக்க வழக்கம் எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போது இந்த வரைபடம் அப்படின்றது என்னன்னா, நம்ம பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய ரத்தம், நம்மளுடைய முற்பிதாக்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து வந்ததான அந்த காரியத்தை நம்ம அப்படியே பின்னுக்கு, பேக்வேர்டாக நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம பின்னுக்கு போய் என்னென்னலாம் நம்மளுடைய ரத்தத்தில் வந்திருக்கிறது அதை நாம் அப்படியே ஒரு கோர்வையாக சேர்த்து அதை வைத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ண போகிறோம், நம்ம நேவிகேட் பண்ண போகிறோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ வரைபடம்ன்றது எதுக்காக? ஒரு வரைபடம் நமக்கு கிடைச்சதுன்னா எங்கே போகணுன்றது நம்ம ஒரு திசை கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வரைபடம்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம அடிப்படையாக நம்முடைய ரத்தத்தில் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம், இதனுடைய அடிப்படையில் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம எப்படி சீரமைக்கணும், ரத்தத்தை நம்ம எப்படி சீரமைச்சிட்டு நம்ம மற்ற காரியங்களுக்குள்ளாக நம்ம எப்படி ஆசீர்வாதத்திற்குள்ளே நம்ம எப்படி நுழையிறது, கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிற இந்த வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே எப்படி நம்ம நுழையிறது அப்படின்றது தான் இந்த நாளில் நம்ம இதனுடைய ஒரு அடிப்படையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய முன்னுரையை, இதில் இருக்கிற எல்லா நோட்ஸுமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஏன்னா 2 மொழி பேசுகிறவங்களும் இதை கேட்குறாங்க. ஒரு சிலர் நம்ம தெலுங்கு பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஆங்கிலத்துலேயும் நம்ம அதை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தமிழ்லையும் நம்ம பேசுகிறது நமக்கு தமிழில் தான் இருக்கும். சரிங்களா? வெளிநாட்டிலையும் நம்ம நிறைய பேர் இருந்து கவனிக்கிறாங்க. அதனால் நோட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். உங்களுக்கு எழுதணும்னா நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே தமிழில் நீங்கள் எழுதிக்கோங்க. சரி, இப்போது ஒரு சில காரியங்களை நம்ம அடிப்படையான ஒரு கிரவுண்ட் ரூல்ஸ், அடிப்படையான போதனைகளாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போது நம்ம வாழ்கிறதான இந்த காலகட்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது சத்ருவானவன், அதாவது இருளின் ராஜ்யமானது வெளிப்படையாக தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதான ஒரு காலகட்டம். ஒரு 50 வருடங்களுக்கு முன்பதாகலாம் எடுத்துட்டிங்கன்னா இருளின் கிரியைகள் இருக்கும்.
ஆனால் அது வெளிப்படையாக எல்லாரும் தெரிஞ்சுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க, மறைத்து செய்வாங்க. இருளின் கிரியைகளை இருளில் தான் செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு இருளின் கிரியைகள் வெட்ட வெளிச்சத்திலே செய்யப்படுகிறது. பகிரங்கமாக பாவங்கள் கண்ணுக்கு முன்னாடியே எல்லாரும் பார்க்கிற மாதிரியே பாவங்களும் அக்கிரமங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே நடக்கிறத நம்மளால பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்படையான தாக்கங்கள், இந்த அடிப்படையான இருளின் ராஜ்யத்தினுடைய தாக்கங்கள் எல்லாமே எதனுடைய அடிப்படையில் பொறுத்து இருக்குதுன்னா, பலிபீடங்களை பொறுத்து இருக்கிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே 2024 நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். 2024 பலிபீடங்களை பற்றி பேசியிருக்கோம். அது ஏற்கனவே அந்த குரூப்பில் அனுப்பி நீங்கள் இதை பாருங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இது இருக்க போகிறது. ஸோ பலிபீடங்கள்னா என்ன அப்படின்றது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சரி, அப்போ பலிபீடம்னா என்ன? ஒரு காரியத்தை ஆவிக்குரிய ரீதியிலே தொடர்ந்து செய்வது. இப்போ உதாரணத்திற்கு, நான் ஒரு நீதிமான் அப்படின்னா, நான் ஒரு ஜெபத்தை, என்னுடைய ஜெப வாழ்க்கை தொடர்ந்து ஜெபித்து கொண்டே நான் இருக்கும் பொழுது நான் ஒரு ஜெப பலிபீடத்தை கட்டி எழுப்புகிறேன். அது ஒரு பலிபீடம். இந்த பக்கம் அக்கிரமம் செய்கிற ஒரு மனுஷன் தினந்தோறும் அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே இருக்கான்னு வச்சுப்போம். பொய் சொல்கிறவன் லீவ் விட மாட்டாங்க, டெய்லிக்கும் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான் இல்லையா? எல்லாத்துலேயும் பொய் இருக்கும். அப்போ பொய் பேச பேச என்ன ஆகுதுங்க? அங்கேயும் ஒரு பலிபீடம் கட்டி எழுப்ப. ஸோ பலிபீடம்னா கற்களினாலே கட்டப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. இது ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு தீமையோ ஒரு நன்மையோ கொண்டு வருகிறதான ஒரு இடம். ஒன்று, ஜெபம் என்கிற பலிபீடம் கட்டி எழுப்பப்படும் பொழுது தேவன் வந்து இறங்குகிற ஒரு இடம், தேவ தூதர்கள் இறங்குகிற இடம், தேவன் நம்மோடு உறவாடுகிற இடமாக ஜெபம் மாறுகிறது. இந்த பக்கம் ஒரு தீமையான ஒரு பழக்க வழக்கம், நான் சொன்ன பொய் இல்லை வேற ஏதாவது ஒரு காரியம், அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் தொடர்ச்சியாக ஒருத்தர் செய்ய ஆரம்பிக்கும் போது அது ஒரு பலிபீடமாக மாறிடுது. இப்போ இந்த பக்கம் எப்படி தேவன் என்னோடு உறவாடுகிறார், தேவ தூதர்கள் வந்து கிரியை செய்கிறாங்க, இந்த மாதிரி செயல் நடக்குதோ அதே மாதிரி தீமையின் பலிபீடங்களும் ஒரு மனுஷன் தொடர்ச்சியாக தன்னை அறியாமலே பொய் பேசுறது, தன்னை அறியாமலே இச்சையான காரியங்கள், இந்த மாதிரி என்னென்னலாம் இருளின் ராஜ்யத்திற்குரிய கிரியைகளை ஒரு மனுஷன் தினந்தோறும் செய்கிறானோ அது தீமையின் பலிபீடமாக மாறுகிறது. இந்த பக்கம் நன்மையின் பலிபீடத்திலே, நீதியின் பலிபீடத்திலே கர்த்தர் கிரியை செய்கிறார், தீமையின் பலிபீடங்களிலே பிசாசு கிரியை செய்கிறான். புரியுதுங்களா? இப்போ நம்ம ரெண்டுக்கும் நடுவில் நம்ம இருக்கிறோம். பிரத்யட்சமாகவே நம்மளால நீதியின் பலிபீடங்களை கண்கூட நம்மளால பார்க்க முடியல. ஆனால் இருளின் ராஜ்யத்தின் பலிபீடங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக இருக்கிறது. ஆமா தானே? யாராவது அநீதி செய்யறதுக்கெல்லாம் வந்து இப்போ யாருமே யோசிக்கிறதே இல்லை. பாவத்தை வீடியோ போட்டு இப்போ எடுத்து காண்பிக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பண்ணுற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் பகிர்றதான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் நீதியின் பலிபீடத்தை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா வெளிப்படையாக நம்மளால் காண்பிக்க முடியல. ஏன்னா நீதியின் பலிபீடம் ஒன்று ஸ்திரமாக இல்லை, இன்னொன்று நம்ம அது என்னன்னே நம்ம தெரியாமல் அப்படியே இருக்கிறனால நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் நீதியின் பலிபீடம் தீமையின் பலிபீடம் இது ரெண்டுக்கும் நடுவுலையே மாட்டிக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், முழிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்மளால ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியல. இப்போ இந்த இருளின் ராஜ்யத்தில் இருக்கிறதான இந்த தீமையின் வல்லமைகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னா, தலைமுறையாக ஒரு லாயல்ட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உண்மைத்தன்மை, உண்மையா இருக்கிறது. இப்போ உண்மைத்தன்மையை இந்த தீமையின் பலிபீடங்கள் வழியில வருகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீமைக்கு உண்மையா இருப்பாங்க. ஆனா நன்மை செய்கிறதான தலைமுறையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அவங்க நன்மை செய்த தலைமுறை அம்மா அப்பா நன்மை செஞ்சிருப்பாங்க, ஆனா பிள்ளைகளுக்கு அதனுடைய விளைவுகளை அதனுடைய விளைவுகளை அவங்க அனுபவிப்பாங்களே ஒழிய அவங்க நன்மை செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ நன்மை செய்கிறதான அந்த 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 பழக்கம் இருக்கு இல்லைங்களா, அது என்ன ஆகுது அப்படின்னா நிறைய நேரங்களில் நம்மளுடைய ரத்தத்தில் வெளிப்பட மறுக்கிறது, இல்லை நமக்கு தெரிய மாட்டேனுது. அது என்னன்னே நமக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு பக்கம் இந்த தீமையின் காரியங்கள் செய்கிறது தலைமுறையாக போய்கிட்டே இருக்கும். இப்போ பொய் சொல்கிறவன் அவனுடைய பையனை என்ன பண்ணுவான், பொய் சொல்லுவான். பையன் பொய் சொன்னான்னா பேர பையனும் பொய் சொல்லுவான். அப்போது இது வெளிப்படையாகவே ரத்தத்தில் என்ன ஆகிக்கிட்டே இருக்குதுங்க. அது அவர் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, அது அவங்களுடைய ரத்தத்திலேயே அப்படி ஊறி போன ஒரு காரியம். சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா ரத்தத்திலே ஊர்னுதுங்க அப்படின்வாங்க.
அப்போ அப்பா கிட்ட இருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்குது, நம்முடைய முற்பிதாக்கள் இருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. இப்போ அநீதி இப்படி வெளிப்படையாக வருகிறது, ஆனால் நீதியோ மறைமுகமாக தான் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த அநீதியான முறைமைகளிலே வெளிப்படுகிறத பார்க்கிறோம். அதுல ஒன்று வியாதி, தொடர்ச்சியான வியாதி. அடுத்ததாக நாம் பார்க்கிறது ஒரு சில பழக்க வழக்கம், முற்பிதா கிட்ட இருக்கிற எல்லா பழக்க வழக்கமும் அப்படியே வர்றதை நம்மளால பார்க்க முடியும். கோவக்காரங்க அப்படின்னா அவங்க குடும்பம் முழுசும் கோவக்காரங்க தான். அடுத்ததா நம்ம பார்க்குறோம் அடிமைத்தனங்கள், குடிபோதை, சிகரெட்டு, இல்லை போனோகிராஃபி, ஆபாச படங்களுக்கு அடிமை, இந்த மாதிரி அடிமைத்தன்மை. அடுத்ததாக நம்ம நான்காவது பார்க்கிறது மலட்டுத்தன்மை, இன்ஃபர்டிலிட்டி. தலைமுறை தலைமுறையாக அந்த மலட்டுத்தன்மையை பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி. பாவர்ட்டினா ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறது, தரித்திரம். தலைமுறை தலைமுறையாக எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு காசே நிற்காது, அது ஓட்டப்பையில் போடுற மாதிரி தான் இருக்கும், அது தரித்திரம். அடுத்ததாக குழப்பம், கன்ஃபியூஷன். இந்த குழப்பம் என்ன ஆகும் அப்படின்னா தலைமுறை தலைமுறையாகவே தான் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது முரட்டாட்டம், ரிபல்லியன். அவங்க அப்பா தாத்தா முரண்டு பிடிச்சிருப்பாரு, பையனும் முரண்டு பிடிச்சிருப்பாரு, பேரப்பள்ளியும் முரண்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம இதெல்லாம் சாதாரணமான ஒரு மனிதன், ஹியூமன் ட்ரைட்ஸ், மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் என்று சொல்லி நாம் இது எல்லாவற்றையும் நாம் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால தான் சொன்னேன், பிசாசு தீமையின் பலிபீடங்களை என்ன பண்றான், நியாயப்படுத்தி அதை இப்போ வெளிப்படையாக செய்ய ஆரம்பிச்சுட்டான். இந்த மாதிரி ஒரு சுபாவம் யாராவது வெளிப்படுத்தினாங்கன்னா, ஒருத்தர் கோபமாக கத்துனாருன்னா உடனே நம்ம என்ன சொல்கிறோம், அவர் டென்ஷனுங்க, அவங்க அப்பா குடும்பமே டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அது அந்த டென்ஷன், அந்த கோபம், அந்த எரிச்சலுக்கு பின்னாடி ஒரு பெரிய தீமையின் பலிபீடம் ஒன்று மறைந்திருக்கிறது என்பதை நம்மளால பார்க்க முடியல. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ நம்ம எல்லாருடைய பழக்க வழக்கங்களுக்கும் பின்புறமாக ஒரு தீமையின் வல்லமை ஒன்று என்ன பண்ணுதுங்க, செயல்படுகிறது. இந்த பக்கம் நல்ல பழக்க வழக்கம் இருந்தாலும் அதுக்கு பின்னாடியும் ஒரு நன்மைக்குரிய பலிபீடம் ஒன்று செயல்படுகிறது. இப்போ என்னுடைய வாழ்க்கையில என்னால் நல்லா சொல்ல முடியும். இப்போ எனக்கு மேல இருந்த எங்க பாட்டி தாத்தா அவங்களுடைய ஜபங்களை என்னால் என்ன பண்ண முடியுது, உணர முடியுது. அப்போ ஜெபிக்கிற குடும்பமா நீங்க முதல் தலைமுறை நீங்க தான் ஜெபிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து வர்ற தலைமுறையில என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை நீங்க கஷ்டப்படலாம், அந்த ஜெபம் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா உங்களுக்கு அடுத்து வர்ற தலைமுறை அதனுடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பா அனுபவிப்பாங்க. அப்ப நமக்காக நம்ம ஜெபம் பண்றதுனாலும் நம்மளுடைய தலைமுறைக்காக என்ன பண்ணணும், கண்டிப்பா ஜெபிக்கணும். ஜெபித்து ஜெப பலிபீடத்தை நம்ம கட்டி எழுப்பும் போது அந்த பலிபீடம் அப்படியே ரத்தத்துல, எப்படி தீமை ரத்தத்துல ஊறிட்டு வருதோ அதே மாதிரிதான் அந்த நன்மையின் பலிபீடங்கள் என்ன ஆகுதுங்க, ரத்தத்துல அப்படியே மறைந்து அப்படியே அவங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை, மறைமுகமா அவங்களுக்குள்ள நிறைய நன்மைகளை, கர்த்தருடைய காரியங்களை, கிருபைகளை, வரங்களை, அப்புறம் தேவனுடைய மகத்துவமான காரியங்கள் அந்த தலைமுறையில் என்ன பண்ண முடியும், நம்மளால பார்க்க முடியும். ஆனா யோசிச்சு பாருங்க, இப்போ எங்க பாட்டி தாத்தா அவங்க கிறிஸ்தவங்களா தான் இருந்தாங்க, ஆனா அவங்க மறுபடி பிறந்த ஒரு அனுபவம், மறுபிறப்பு, ரீஜெனரேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய ஜெப வாழ்க்கை அதிகரிச்சிருக்கு. எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பெயர் கிறிஸ்தவர்கள். அதுக்கு முந்தின தலைமுறையில் அவங்க எப்படி இருந்தாங்களோ, ஒருவேளை அவங்க விக்கிரகத்தை வணங்கினவங்களா இருந்திருக்கலாம். ஆனா வெறும் பெயர் கிறிஸ்தவனா இருக்கிறனால நான் நீதியின் பலிபீடத்தை எழுப்பிவிட முடியாது. தேவனோடு உறவிலிருந்து நான் ஒரு நீதியின் பலிபீடத்தை, ஒரு ஜெப வாழ்க்கை என்னுடைய தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கையா மாறினா மாத்திரம்தான் என்னால நீதியின் பலிபீடத்தை கட்டி எழுப்ப முடியும். சரி, இப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். முதல் தலைமுறையா நம்ம ஏசப்பாக்குள்ள வரோம் அப்படின்னா நமக்கு அது சவாலாக தான் இருக்கும். ஜெபிப்பதற்கு சவால், தீமை எதிர்கொள்றதுக்கு சவால், நன்மையான காரியங்களை செய்யறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம நமக்காக மாத்திரம் செய்யல, நமக்கு அடுத்து வரப்போகிற ஒட்டுமொத்த தலைமுறை, 1000 தலைமுறைன்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. நம்ம அடுத்த தலைமுறையை பார்ப்போம், அவ்வளவுதான். அதுக்கடுத்த தலைமுறையை பார்ப்போமான்னு கூட நமக்கு நிச்சயம் இல்லை. 3வது தலைமுறையை பார்ப்போம் கூட நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு ஒண்ணு தெரியும், கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. அவர் 1000 தலைமுறைக்கு நன்மை செய்வேன்னு சொன்னார்னா கண்டிப்பா செய்வார். அப்போ அந்த 1000 தலைமுறையில நான் முதல் தலைமுறைனா எனக்கு எவ்வளவு சிரமமா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம், அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். முதல் தலைமுறையா நம்ம கஷ்டப்படும் போது என்னென்னலாம் நமக்கு சிக்கல்கள், என்னென்ன சவால்கள் இருக்கிறது, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய தலைமுறையில என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆசீர்வாதங்கள், நமக்கு வரக்கூடியதான கர்த்தர் தருகிறதான அபிஷேகங்கள்,
அப்புறம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான நற்பெயர், நற்கீர்த்தி, இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கணும்னா நான் என்னுடைய தலைமுறையில ஒரு காவல்காரனாக, கர்த்தருடைய வசனம் இன்னும் தெளிவாக சொல்லுது, ஜாமக்காரன்னு சொல்லுது, ஜாமக்காரனாக, வாட்ச்மேன் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு காவல்காரனாக நான் என்னுடைய தலைமுறைக்கு இருக்க வேண்டியது அவசியம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வேலை பொறுப்பு, நம்ம ஒரு இடத்துக்கு, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு சேர்ந்தோன்னு என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு டெசிக்னேஷன் கொடுப்பாங்க இல்லையா? இவர் வந்து மேனேஜர், சூப்பர்வைசர், ஒர்க்கர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெசிக்னேஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த காரியத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முதல் டெசிக்னேஷன், உங்களுக்கு பதவி என்ன தெரியுங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு காவல்காரர்கள். என்னத்தை காவல் காக்குறீங்க? உங்களுடைய தலைமுறையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் காவல் காக்கிறதான ஒரு காவல்காரராக நீங்கள் இருக்கிறீங்க. நம்மளுடைய தமிழில் அது ஜாமக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போது நம்ம எல்லாருமே ஒரு ரத்த வழியில் பிறந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு ரெண்டு விதமான குடும்பம் தீர்மானித்து எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் இணைச்சாங்க. எங்கள் அம்மா அப்பா கிட்ட இருந்து நான் பிறந்தேன். சரிங்களா? அவங்க 2 பேர் வேறு வேறு குடும்பம். ஒரு சில சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் எப்படி இருந்தாலும் 2 குடும்பம் தான் அது 2 குடும்பத்திலிருந்து நான் பிறந்தேன். ஸோ நான் ஒரு இரத்த வழிக்குள்ளாக பிறந்தேன். ஆனால் அந்த இரத்த வழியிலேயே நான் கட்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இரத்த வழியில் என்ன வருதோ அந்த தீமையெல்லாம் நான் அனுபவிக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த இரத்த வழியில் வருகிற எல்லா தாக்கங்களையும் காரியங்களையும் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். அதற்கு பெரிய ஒரு ஆயுதம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ ஸ்பிரிச்சுவல் மேப்பிங், இது ஆவிக்குரிய வரைபடம்னா என்ன, இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய வரைபடம்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய இரத்தத்திலே மறைந்து இருக்கிறதான மறைமுகமான பழக்க வழக்கங்கள், அடுத்ததாக பலிபீடங்கள், அடுத்ததாக நம்முடைய இரத்த வழியிலே மறைந்து இருக்கிறதான தீமையான உடன்படிக்கைகள், இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ ஸ்பிரிச்சுவல் மேப்பிங், ஆவிக்குரிய வரைபடம்னா என்ன, எதுக்காக வரைபடம்னு சொன்னேன்? ஒரு நேவிகேட் பண்ணணும், நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னேறி போகணும், நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியணும், நம்முடைய ரத்த வழியில் என்ன நடக்குதுன்னு தெரியணும். இப்போ அதுக்கு நம்ம ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மறைந்திருக்கிற பழக்க வழக்கங்கள், மறைந்திருக்கிறதான பலிபீடங்கள், மறைந்திருக்கிறதான உடன்படிக்கைகளை நம்ம கர்த்தாவே எனக்கு காண்பீங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபித்து நம்ம கேட்க போகிறோம். சரி, அப்போது இதுக்கு நமக்கு தேவைப்படுகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு டிசர்ன்மெண்ட், நமக்கு பகுத்தறிவு தேவை. அதை பற்றி எல்லாமே நம்ம பேச போகிறோம். அடுத்த 12 நாட்களில் நம்ம அதை பற்றி எல்லாமே பேச போகிறோம். இப்போது இந்த காரியங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நிறைய நம்முடைய ரத்த வழியில் இருக்கிறதான உடன்படிக்கைகள், தொடர்ந்து வருகிறதான வலிகள், வேதனைகள், இது எல்லாமே நம்மளுடைய குடும்பத்தினுடைய லக்கை அவை தான் நிர்ணயிக்கிறது இல்லையா? ஆமா தானே? இப்போ உங்க ரத்தத்துல என்ன வருதோ அதுதான் உங்க குடும்பத்தினுடைய லக்கை நிர்ணயிக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் அவருக்கு ஒரு 50 வயதிலேயே, அவங்க ஃபேமிலியில் யாருமே 50 வயசு வரைக்குமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் 50 வயசுலேயே எல்லாரும் இறந்துருவாங்க. ஏதாவது ஒரு வியாதி வந்துடும், சிக்னஸ் வந்துடும். அப்போ தாத்தாவுக்கு வந்திருக்கோம். தாத்தாக்கு சரி ஏதோ எதேச்சியாக நடந்ததுன்னு ஆயிடுச்சு. அடுத்தது அப்பாவும் இறந்துட்டாரு. அடுத்து பையனும் பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயசு வரும்போது, ஏன் 49 வயசு, இன்னும் 1 வருஷம் இருக்கும் போது திடீர்னு எங்கேருந்து அந்த வியாதி வந்திருக்குன்னே தெரியாது. ஆரோக்கியமாக இருந்திருப்பாரு, எல்லாம் சூப்பராக இருந்திருப்பார், நல்ல ஹெல்த்தி டயட் எடுத்திருப்பாரு, நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாரு, வாக்கிங் போயிருப்பாரு, எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும். ஆனால் திடீரென்று ஒரு வியாதி ஒன்று வந்துடும். இது எங்கேருந்து வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. டாக்டர்கிட்ட போய் ரிசர்ச் பண்ணோன்னே என்ன சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு டிஎன்ஏங்க இது. ஃபஸ்ட்டு போனோடனே உங்களுக்கு யாருக்காவது வந்திருக்கா, உங்கள் வீட்டில் யாருக்காவது வந்திருக்கா? முதல்ல அதுதான். நீங்கள் எந்த பெரிய வியாதிக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க, முதல் கேள்வி டாக்டர் தான் கேட்பாங்க. கேன்சரு, அப்புறம் வேறு எந்த வியாதி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வியாதிகள்லாம் டயக்னோஸ் பண்ணும்போது டாக்டர் கேட்குற முதல் கேள்வி, உங்கள் அப்பாவுக்கு வந்துச்சா, அம்மாவுக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது என்ன நடக்குதுன்னா, மறைமுகமாக இந்த வியாதி, இப்போ நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள், வியாதி, இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம், அடிமைத்தனம், இப்போ திடீர்னு அறியாமல், இப்போ அந்த ஒருத்தர் நம்ம சொன்னேன் இல்லைங்களா, அந்த நபர் ஒரு 50 வயசில் அவருக்கு வியாதி வருது.
49 வயசுல அவருக்கு வியாதி வருதுன்னு வச்சுப்போம். இப்போ திடீரென்று அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன ஆயிடும், ஸ்தம்பித்திரும். திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல், அவர் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிற மனுஷன் வச்சுப்போம். வீட்டில் பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அவர் திடீர்னு பயங்கர ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க அந்த குடும்பத்தினுடைய நிலை என்னவா இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த லக்குமே என்ன ஆயிடுச்சுங்க, சிதைந்து விடுகிற ஒரு காலகட்டத்தில் அவங்க இருப்பாங்க. அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, அதுதான் விதி அப்படின்வாங்க. விதிங்க அது. உடனே நம்பாளுங்க விதியை மதியினால வெல்லலான்னுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த மதியுமே விதியெல்லாம் வெல்ல முடியாது. நீங்கள் எவ்வளோதான் மதியை, எவ்வளோதான் அறிவை பயன்படுத்தினாலும் விதியை மாற்ற முடியாது. விதினா என்னன்னு இருக்குது, விதின்னு பைபிள்லையும் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா? அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்போது இந்த மாதிரி திடீர்னு எதிர்பாராத விதத்தில் வருகிற வியாதி, பலவீனம், கஷ்டம், ஏதோ ஒன்று ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய லக்கை என்ன பண்ணிடுங்க, மாற்றி விடுகிறது. இவ்விதமாக தான் இந்த இரத்த வழியில் வருகிற தாக்கங்கள் செயல்படுகிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 காரியங்களை பண்ண போகிறோம். முதலாவது கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில், அடுத்தது ஆவிக்குரிய பகுத்தறிவை பயன்படுத்தி நம்ம இந்த இரத்த வழியில மறைஞ்சிருக்கிறதான இந்த காரியங்களோடு நம்ம யுத்தம் செய்ய போறோம். சரிங்களா? நம்ம அதுதான் செய்ய போறோம். வெறும் டீச்சிங் மட்டும் இல்லை, 3 காரியங்கள். முதலாவது கர்த்தருடைய வசனம், அடுத்தது பரிசுத்த ஆவியானுடைய பகுத்தறிவு, அடுத்து 3வதா இது 2ஐயும் பயன்படுத்தி நம்ம யுத்தம் செய்ய போகிறோம். புரியுதுங்களா? இப்போ நான் வெறும் டீச்சிங் மட்டும் பண்ண போகிறதில்ல, ஒவ்வொரு நாளும் இதனுடைய முடிவில் நம்ம ஜெபிக்கவும் போகிறோம். அதை எப்படி மேற்கொண்டு நம்ம என்னென்ன அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இன்றைக்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஒட்டுமொத்தமாக நான் 12 days முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் PDF நான் உங்களுக்கு அந்த குரூப்பில் அனுப்பிடுவேன். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வீட்டுக்கு இந்த 12 days முடிஞ்சதுக்கப்புறம் வீட்லேயும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறித்து வைத்துக்கொண்டு ஒரு டைம் வச்சுக்கோங்க, மார்னிங்கோ நைட்டோ ஏதோ ஒரு டைம். ஆனால் அந்த டைம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணணும், ஜெபித்து கொண்டே இருக்கணும். அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜெபிக்கும் போது நம்ம நீதியின் பலிபீடத்தை கட்டி எழுப்புகிறோம். நம்ம ரத்தத்தில் வர்ற எல்லா காரியமும் என்ன ஆகுதுங்க, அடுத்த நம்முடைய தலைமுறைக்கு போகாமல் நம்ம ஜாமக்காரனாக, காவல்காரனாக நம்முடைய வம்சத்தில், நம்முடைய தலைமுறையில் நம்ம செயல்படுகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதலாவதாக நம்மளுடைய சந்ததியில், நம்முடைய ரத்தத்தில் இருக்கிறதான தீமையான பலிபீடங்கள் மற்றும் இருளின் ராஜ்யத்தின் சிங்காசனங்களை நம்ம அடையாளப்படுத்த போகிறோம். ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை, என் குடும்பத்தில் நன்மையை பார்க்க முடியாததற்கு, ஒருவேளை பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் பலவீனமாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது தடையாக இருக்கலாம், அடிமைத்தனம். ஸோ இதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்றதை முதலாவது அடையாளப்படுத்த போகிறோம். அடுத்தது 2வதாக அதை நம்ம ஆவியானவருடைய உதவியோடு நம்ம பகுத்தறியறதுக்கு நம்ம கேட்கணும். ஆவியானவரே இதுக்கு பின்னாடி எதனால இப்படி செயல்படுது, எதனால என் குடும்பத்தில் இப்படி தரித்திரம் இருக்குது, எதனால என் குடும்பத்தில் இந்த வியாதி இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்து 3வது என்ன பண்ண போறோம்னா, அந்த என்னென்ன பேட்டர்ன்ஸ்லாம் தொடர்ந்து வந்ததோ, என்னென்ன அந்த முறைமைகள்லாம் தொடர்ந்து வந்ததோ, அதை எல்லாவற்றையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம். ரிவர்ஸ்னா என்னங்க, திருப்பி எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்ற போகிறோம். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தினால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. என் ரத்தத்தில் ஒன்று தொடர்ந்து வந்துச்சுன்னா அந்த ரத்தத்தில் வர்ற தாக்கத்தை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான முழு அதிகாரமும் இயேசுவின் ரத்தத்துக்கு, இயேசுவின் நாமத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. ஸோ அதை நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக 4வதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கர்த்தர் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறாரோ, இதை ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, ஸ்க்ரோல்னா தோல் சுருள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை பற்றி ஒரு சில வசனங்கள்லாம் நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். சரிங்களா? முதலாவது இந்த தோல் சுருள், அதாவது சுருள் அப்படின்றத நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம சங்கீதத்தில் நம்மளால் பார்க்க முடியும். பாருங்க, சங்கீதம் 40வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது,
என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இப்போ இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இந்த சங்கீதம் 40 அதிகாரத்தில் இருக்கிற இந்த 3 வசனங்கள். இது எங்க நிறைவேறுகிறத பார்க்கிறோம்னா எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நம்மளால பார்க்க முடியும். இதே வசனங்களை எபிரேயர் எழுதினதான அப்போஸ்தலர் என்ன பண்ணுவார்னா நமக்கு கோடிட்டு அவர் காண்பிப்பார். பாருங்க, சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பாருங்க, யாத்ராகமம் 32வது அதிகாரம். யாத்ராகமம் 32வது அதிகாரத்தில் அங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மோசேவை பற்றி நம்ம பார்க்குறோம். மோசே 32வது வசனம். இங்கே அந்த ஜனங்கள் பாவம் செஞ்சிடறாங்க இல்லைங்களா, அந்த கன்றுக்குட்டியை செஞ்சு தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க, மோசே ரொம்ப கோபம் அடைஞ்சிடுறாரு. மோசே கோபம் அடைஞ்சு இதை அந்த கற்பலகையை உடைச்சிட்றாரு. தேவன் இன்னும் ரொம்ப கோபம் அடைஞ்சு இஸ்ரவேலரை என்ன பண்ணுறேன்றாரு, அழிச்சு போடுறேன், உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுறேன் அப்படின்றாரு. உடனே அதுக்கு நடுவில் இவர் மோசே இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஜாமக்காரனாக, காவல்காரனாக திறப்பிலே நின்று யாருக்காக ஜெபிக்கிறாரு, இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறாரு. ஐயா அழிச்சிடாதீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு. அப்போ பாருங்க, ஆகிலும் தேவரீர் 32ஆம் வசனம், தேவரீர் அவர்கள் பாவத்தை அருளுவீனால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். 33ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்போ இந்த 3 பேசேஜ் வாசிச்சோம். சங்கீதம் 40:7, எபிரேயர் 10:7, அப்புறம் இங்க யாத்ராகமம் 32:32. இந்த 3லையுமே பொதுவாக இருக்கிற ஒரு வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா புஸ்தக சுருள், புத்தகம். இப்போ இதை நீங்க ஒரு யூனிவர்சல் ட்ரூத், ஒரு உண்மையாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, நம்ம எல்லாருமே பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு மனுஷன், இப்போ என்னுடைய 5வது தலைமுறை ரிவர்ஸில் 5வது தலைமுறையில் இருக்கிற ஒரு முப்பாட்டனை எடுத்துக்குவோம். அவர் தேவனை அறியாத ஒரு விக்கிரக ஆராதனை வணங்கினவர் அவரே இருக்கட்டும். ஆனால் அவரை ஒரு மனுஷன் ஒருத்தன் பிறந்துட்டாலே, இந்த பூமியில் மனிதன் ஒருத்தன் பிறக்கும் போதே அந்த மனிதனை குறித்து தேவன் என்ன பண்ணுறாருங்க, ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார். இது பைபிள் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. அந்த புத்தகத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கரு உருவேற்படும் நாள் ஆரம்பித்து என்ன பெயர் இருக்குன்றதை ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அவங்க எப்படி பிறப்பாங்க, அவங்களுக்கு என்ன நன்மை நடக்கும், என்ன காலத்தில் என்ன காரியம் நடக்கும், எவ்வளவு காலம் உயிரோடு இருப்பாங்க, எந்த காலத்தில் அவங்க மரிப்பாங்கன்றது முதற்கொண்டு எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, எழுதி வைத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் இது நல்லா உங்கள் மைண்டில் கிரகிச்சு வச்சுக்கோங்க, நல்லா உள்வாங்கிக்கோங்க. இந்த எழுதப்பட்ட ஒரு புத்தகம், எல்லார் பேர்லையும் இருக்கிற ஒரு புத்தகம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. புரியுதுங்களா? வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. ஏன்னா மோசையை பற்றியும் இருக்குது, இயேசுவை பற்றியும் எழுதப்பட்டதையும் இருக்குது. ஏன்னா இயேசு இந்த பூமிக்கு ஏன்னா பூமிக்கு ஒருத்தர் மனுஷனாக வரணுன்னாலே அந்த புத்தகத்தில் அது ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கிறது வேற, ஜீவ புஸ்தகத்தை இதையும் குழப்பிக்கூடாது. ஜீவ புஸ்தகம்ன்றது நித்திய வாழ்க்கைக்காக பேர் எழுதப்பட்டவங்க, அது வேற. இந்த புத்தகம்ன்றது என்னை குறித்து இருக்கக்கூடிய தேவனுடைய நன்மையான திட்டங்கள். புரியுதுங்களா? இப்போ இது கர்த்தர் என்ன பண்றாருன்னா எல்லார குறிச்சும் வச்சிருக்கிறார். இப்போ இதுதான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏற்ற வேலையிலே நான் தேவனை பற்றி அறிந்து ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ள உறவுல நடக்க 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 கர்த்தர் தன்னுடைய சித்தம் என்கிற பெயரிலே அந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறத எனக்கு என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறார். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப தேவ சித்தம்னா என்ன அர்த்தம்? என்னை பற்றி உலகம் உண்டானதுக்கு முன்னமே பில்லியை பற்றி என்ன தேவன் தீர்மானித்தாரோ அதை அறிந்து கொள்ளணும். அதை அந்த புத்தக சுருளில் இருக்குன்னு எழுதிட்டார், எழுதப்பட்டாச்சு. இப்போ எழுதப்பட்டதை நான் என்ன பண்ணுறேங்க, நான் அறிந்து கொள்ளணும். அதுக்கு நமக்கு தேவை என்னது? வசனத்தின் அறிவு தேவை, பரிசுத்த ஆவியினுடைய துணை தேவை, ஐக்கியம் தேவை. இப்படி பல விஷயங்கள் அதற்கு ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அப்போ தேவ சித்தத்தை நம்ம இப்படி தான் அறிஞ்சு கொள்ளணும்.
சரி, இப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் என்ன பண்றாருங்க, நன்மையான காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். இப்போ இப்போ வரும் அந்த வார்த்தைக்கு விதி. பொதுவாக அந்த விதின்ற வார்த்தையை நம்ம எப்போ பயன்படுத்துவோம்னா, ஏதாவது தீமை நடந்தால் மாத்திரம் தான் பயன்படுத்துவோம். நன்மை ஏதாவது நடந்துச்சுன்னா, டே யோகம் அடிச்சிருச்சுரா உனக்கு அப்படின்னும் இல்லையா? ஏன் அப்போ விதின்னு சொல்ல மாட்டேன்றோம் இல்லைங்களா? விதின்றத ஒரு தப்பான ஒரு மரணம் நேரிட்டாலோ, ஒரு 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 ஆபத்து நேரிட்டாலோ, அந்த மாதிரி டைம் தான் விதின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். மற்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சு யோகா அடிச்சிருச்சு, உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு, அந்த மாதிரி ஏதாவது நம்ம சொல்லி இது பண்ணுவோம். அந்த டைமில் விதின்னு சொல்ல மாட்டோம். இப்போ இந்த விதி யோகம் எல்லாமே மனுஷங்க நமக்கு நம்மளே மனசை தேத்திக்கிறதுக்காக உருவாக்கிக்கிட்ட வார்த்தையை ஒழிய வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் உண்மையாலுமே தேவன் நம்ம எல்லாரை குறித்தும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், நன்மையானவைகளை ஒரு நாளும் அந்த புத்தகத்தில் பில்லியை பற்றி இருக்கிற அந்த புத்தகத்தில் பில்லியை குறித்த தீமை ஒரு நாளும் எழுதப்படவில்லை. ஏன்னா நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவர் மாத்திரம்தான். தீமை பிசாசினிடத்துல தான் வரும். சரிங்களா? சரி, இப்போ ஒருவேளை ஒரு சில காரியங்களை ஒரு அனுமதிக்கலாம், அது புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் அதையும் அவர் என்னவா தான் மாற்றுவார், நன்மையாக தான் மாற்றுவார். ஸோ அந்த நம்பிக்கை நமக்கு அவர் மேலே இருக்கணும். சரி, அப்போது இந்த 4வது நம்ம லேர்ன் பண்ண போகிறது, இந்த வர்ற நாட்களில் என்ன பண்ண போகிறோன்னா, என்னை குறித்து புஸ்தக சுருளிலே எழுதப்பட்டது என்ன, தேவனுடைய சித்தம் அப்படின்ற அந்த புத்தகத்தில் என்னை குறித்து எழுதப்பட்டது என்ன. ஸோ அப்போது 4 காரியங்கள் செய்ய போகிறோம். முதலாவது, என்னென்ன காரியங்கள் மறைந்திருக்கிறதுன்னு அடையாளப்படுத்த போகிறோம். ரெண்டாவதாக, ஆவியானவர்கிட்ட கேட்டு டிசர்ன்மெண்ட், பகுத்தறிவை பெற்றுக்கொள்ள போகிறோம். எதை உடைக்கணும், எதை கட்டணும், எதை மாற்றணும், அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் உதவி கேட்க போகிறோம். மூணாவதாக, எல்லாவற்றையும் ரிவர்ஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் என்னென்னலாம் வந்துச்சோ எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்ற போகிறோம். நாலாவதாக, என்னை குறித்து எழுதப்பட்டதான தேவ சித்தம் எழுதப்பட்டதான புத்தகத்தை நான் என்ன பண்ண போகிறேன், நான் அறிந்து கொள்ள போகிறேன், அதை ரீக்ளைம் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை நான் தொலைச்சிருக்கலாம். என் மாம்சத்தின்படி வாழ்ந்து, என் இஷ்டத்தின்படி வாழ்ந்து அதை நான் என்ன பண்ணிட்டேன், தொலைச்சிட்டேன், இல்லை மறந்துட்டேன். அப்படி இருக்குதுன்னே ஒன்று தெரியாமே நான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். ஆனால் இப்போ நம்ம அதை அறிந்து கொண்டு அதை நம்ம ரீக்ளைம் பண்ண போகிறோம். இப்போது இது வெறுமனே ஒரு வரைபடம் மாத்திரம் இல்லை. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ நம்ம கையில் ஃபோன் இருக்குது, மேப் போட்டு போயிடுறோம். ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்க, காம்பஸ் வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த காந்த மேக்னெட்டிக் காம்பஸ் இருக்கும். அது என்ன பண்ணும், வடக்கு இருக்கிற பகுதியை மட்டும் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ வடக்கு இந்த பக்கம்னா அதுக்கு ஆப்போசிட்டு தெற்கு, அப்புறம் கிழக்கு, மேற்கு, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த மேப் வச்சு அப்படியே நகர்ந்து போவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இது வெறுமனே நகர்ந்து போகிறதுக்காக நம்ம இந்த ஆவிக்குரிய வரைபடத்தை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்கலை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உண்மையாலுமே உடைந்து போனதை நம் திரும்ப இழுத்து கட்டப்போகிறோம். நம்முடைய தலைமுறையில் என்னென்னலாம் உடஞ்சி போனதோ அதை நம்ம திரும்ப கட்ட போகிறோம். அடுத்ததா, எதெல்லாம் காணாமல் போயிருக்குதோ அதை எல்லாவற்றையும் திரும்ப நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். அடுத்ததா, என்னென்னலாம் திருடப்பட்டிருக்குதோ அது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் பெற்றுக்கொள்ள போகிறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஆவிக்குரிய வரைபடம்னா சும்மா நான் அப்படி நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்காக மாத்திரம் வரைபடம் இல்லை. நம்ம ஒரு லக்கை நோக்கி போகணும். ஆமாம் தானே? இப்போ நான் மேப் போட்டுக்கிட்டு எங்கேயுமே போகாமல் சும்மா சுற்றிக்கிட்டே இருந்தேன்னா என்னத்துக்கு எனக்கு மேப்பு இல்லையா? அப்படிதான். ஸோ அப்போது இந்த ஆவிக்குரிய வரைபடம்ன்றது என்ன, ஒரு லக்குக்கு நேராக என்ன நடத்தணும், நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு லக்கு, அந்த லக்கை போய் அடைவதற்கு இந்த வரைபடத்தில் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. தவறான தீமையான காரியங்களை அகற்றிவிட்டு கர்த்தர் சொல்லுகிறதான காரியங்களை நான் செய்து நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற லக்கு, அந்த நோக்கத்தை நோக்கி நான் ஓட போகிறேன். சரி, இப்போ இதனுடைய அடிப்படையான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இதனுடைய ஸ்பிரிச்சுவல் மேப்பிங், இந்த ஆவிக்குரிய வரைபடத்தினுடைய அடிப்படைகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆவிக்குரிய வரைபடம்ன்றது இது ஏதோ புதுசாக இவனுங்களுக்கு மட்டும் தலைப்பு எங்கேருந்து கிடைக்குதுன்னே தெரில, புதுசாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கதை அடிக்கிறதுக்காக இது இந்த தலைப்பை நம்ம எடுக்கலை. இட் இஸ் நாட் சூப்பர்ஸ்டிஷன். சரிங்களா? இது வந்து சும்மா ஏதோ ஒரு கட்டுக்கதை மாதிரி இது பேசப்படுகிற ஒரு காரியம் இல்லை. இது நம்ம துல்லியமாக, ஸ்ட்ராட்டஜிக்னா ரொம்ப நம்ம திறம்பட துல்லியமாக நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிற லக்கையும் அடையும்படியாக துல்லியமாக நமக்கு காட்டுகிறதான பாதை. இப்போ இந்த கூகுள் மேப் எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கூகுள் மேப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2-3 ரூட்டு காமிக்கும். இப்போ நான் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு 2-3 ரூட் காமிக்கும். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ரூட், இருக்கிறதுலே டைம்
சீக்கிரமாக போகக்கூடிய ரூட் அது காமிக்கும். பட் அந்த ரூட்டில் வந்து எனக்கு போக விருப்பம் இல்லை, நான் வேறு ரூட்டில் போகிறேன் அப்படின்ன உடனே என்ன ஆகும்னா, நான் இந்த பக்கம் ரைட்டில் திரும்ப வேண்டிய நான் லெஃப்ட்டில் திரும்பிட்டேன்னா உடனே மேப் என்ன பண்ணும் தெரியுங்களா, ரீரூட்டிங் அப்படின்னு வரும். ரீரூட்டிங்னா என்ன அர்த்தம், நீ அந்த வழியில் போனாலும் அங்கே போயிட்டு திரும்ப என்ன பண்ணலாம், நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அதனால் அப்படி வேற ஒரு ரூட் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி மேப்பு ரூட் பண்ணும். ஸோ இது பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. இது பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா துல்லியமாக நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்மளை எப்படியாவது ஒன்று என்ன பண்ணிடுதுங்க, அழைச்சிட்டு போயிடுது. இப்போது நம்மளுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஒரு நாள் ஒருத்தர் கல்யாணத்துக்காக நாங்கள் தர்மபுரி போயிருந்தோம். அப்போது நைட் டைமில் நாங்கள் ஜிபிஎஸ் மேப் போட்டு தான் போயிட்டுருந்தோம். அப்போது நைட் டைம் அது, நான் லோ பீமில் கார் வச்சு ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறேன். அந்த ரோடு தார் ரோடாக இருந்தது, திடீர்னு மண் ரோடாக ஆகிடுச்சு. சரி இப்படி தான் போகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் ரோட்டில் தான் போய்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு எனக்கு ரோடு கொஞ்சம் சரிவாக போச்சு, மண் ரோடான்ட்டு அப்புறம் லோ பீமை ஹை பீமை போட்டால் ஏறியது. கொஞ்சம் நான் பிரேக் அடிக்காமல் விட்டுருந்தேன்னா அன்றைக்கி குடும்பத்தோடு ஏரிக்குள்ளே இறங்கியிருப்போம், நாங்கள் காரோடு ஏரிக்குள்ளே இறங்கியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்து ரிவர்ஸ் போட்டு அப்புறம் வெளியே வந்து அப்புறம் வந்தவொடனே ரீரூட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு வந்தோம். காரணம் என்னென்னா, அது அப்டேட் ஆகாத ஒரு மேப்பாக இருந்துச்சு என்னன்னு தெரில. அது ஏரி வழியாக முதல்ல ஒரு ரோடு இருந்திருக்கும். அந்த ரோடு வந்து இன்னும் அதே நல்ல ரோடுன்னு நினச்சி அது காமிச்சது போல் எனக்கு. ஆனால் அந்த ஏரி வழியாக இருக்கிற அது வந்து ஏரியா மாறிடுச்சு. இப்போ அது ரோடாக இருந்திருக்கும், மண் ரோடாக இருந்திருக்கும். இது ஏரியா மாறினால அது ரோடாக காமிச்சது, அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் மேப்பிங் அப்படி வேலை செய்கிறது இல்லை. நம்மளை வந்து எங்கேயாவது போய் ஒரு குழிக்குள்ளே தள்ளி விடுறதுக்கோ, குளத்துலையும் ஏரியிலையும் தள்ளி விடுறதுக்கோ நம்ம இது செய்யலை. இது துல்லியமாக தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளும்படியாக நம்ம செய்கிறதான ஒரு காரியம். அதை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். அடுத்ததா, இது ரொம்ப முக்கியமான ஒரு இட் இஸ் அ ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட்னு சொல்கிறோம். ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட்னா என்னென்னா, ஒரு சில காரியங்களை நம்ம செயலாகவும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. வெறுமனே உட்காந்துக்கிட்டு ஜெபிக்கிறது நல்லது தான், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறது நல்லது தான், தேவ சமூகத்தில் காத்திருந்து எல்லாமே ஓகே. இதெல்லாம் எல்லாம் வந்து நம்ம ஸ்டேஷ்னரியாக, அதாவது ஒரே இடத்துல உட்காந்து செய்கிற காரியங்கள். ஒரு சில காரியங்கள் ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட்னு சொல்லுவோம். ஆக்ட்னா என்னன்னா, ஒரு சில செயல்பாடுகளை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செய்யணும்னு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல், சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அப்படி நம்ம போகலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கும்போது அவர் எல்லா இடத்துக்கும் போய் ஊழியம் செய்கிறார். கடைசியாக ஒரு இடத்துக்கு வந்துட்டு அவர் அங்கேருந்து எருசலேமுக்கு போகணும் அப்படின்னும் போது, எருசலேமுக்கு அவர் போகும்போது என்ன நடக்கும்ன்றது ஒரு தீர்க்கதரிசி வர்றார். அவர் பேர் அகபுஸ். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பவுலுடைய பெல்ட் இருக்கு இல்லையா, இடுப்பில் இருக்கிற பெல்ட்டு, அதை எடுத்து தன்னுடைய கையில் கட்டிக்கிறார். கட்டிக்கிட்டு அது ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட். என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெல்ட்டு உடைய மனிதன் இப்படி கட்டப்பட்ட மாதிரி இவர் அடுத்து போகிற இடத்துல போய் என்ன பண்ணிடுவார், கட்டப்படுவார். அதாவது இவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு தீர்க்க தரிசன செயலாக அந்த அகபு அப்படின்றதான அந்த தீர்க்க தரிசி என்ன பண்ணுவார்னா, கையில் வந்து அது வாயிலே சொல்லலாம்ல, சொல்லியிருக்கலாம் தான். ஆனால் ஒரு சில காரியங்களை ஆவி மண்டலத்தில் கர்த்தர் ஆக்டாகவும் செய்ய சொல்வார், அது செயலாகவும் செய்ய சொல்வார். அந்த மாதிரி பல செயல்கள், நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்து சொல்கிறேன், நிறைய இருக்குது நம்ம பைபிளில். ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட் நிறையா இருக்குது. நம்ம நீங்கள் எரேமியாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, எரேமியா எசேக்கியெல்லாம் முக்கால்வாசி ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட் தான் இருக்கும், சரிங்களா? ஒரு சில காரியங்கள் அப்படி இருக்கும். ஸோ அப்போது இந்த ப்ரொஃபட்டிக்கல் ஆக்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தெரிந்த வெளிப்படையான பிரச்சனைகள், என் குடும்பத்தில் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். என் குடும்பத்தில் வெளிப்படையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, தலைமுறையாக இருக்கக்கூடியதான பிரச்சனை என்ன. ஒருவேளை 3 தலைமுறையாக பொருளாதார கஷ்டம், இல்லை 3 தலைமுறையாக பலவீனம், இல்லை 3 தலைமுறையாக, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த விஷயம் போராடிட்டே தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து தகராறு, காலம் எத்தனை 3-4 தலைமுறை ஆனாலும் பக்கத்து வீட்டுக்கும் அவங்களுக்கும் என்ன ஆகவே ஆகாது. அந்த பங்காளிங்க சண்டை 3-4 தலைமுறையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான தாக்கங்கள் இரத்தத்தின் வழியாக மறைமுகத்திலே செயல்படுகிறதான வல்லமைகளாக இருக்கிறது. இதை ஜெபித்து நம்ம அடையாளப்படுத்துறது நல்லது. ஆனால் ஒரு சில காரியங்களை கர்த்தர் செய்ய சொல்லும் பொழுது ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட், தீர்க்க தரிசன செயல்பாடாகவும் ஒரு சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இப்போ நம்ம சொல்றதெல்லாம் வந்து உண்மையாலுமே பிப்ளிக்கலா, கர்த்தருடைய வசனத்தில் இதெல்லாம் இருக்காயா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, சரிங்களா? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 26வது வசனம்.
வாசிக்கலாம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இப்போ நீங்கள் எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் எல்லா மனுஷங்களையும் ஒரு குறிப்பிட்ட எல்லாத்தையும் ஒரே காலத்தில் உருவாக்கல இல்லையா? இப்போ நான் 1986 பிறந்தேன். இப்போ நானே ஒரு 1940 பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இல்லை நான் ஒரு 2040 பிறந்தவனா இருந்தால் எப்படி இருக்கும்? சரி, இது ஒரு யோசனை, ஒரு இமேஜினேஷன் யோசித்து பாருங்க. இப்போ நான் சேலத்தில் பிறந்திருக்கிறேன். இதே ஒரு வேளை நான் ஒரு ஆப்பிரிக்காவில் பிறந்திருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும்? இல்லை நான் அமெரிக்காவில் பிறந்திருந்தேனா, இல்லை ஆஸ்திரேலியாவில் பிறந்திருந்தேனா எப்படி இருந்திருக்கும்? இது எல்லாமே நம்ம அப்பப்போ நான் யோசிச்சிருக்கேன். சின்ன வயசில் அப்படி யோசிச்சிருப்போம் இல்லையா? சிலர்லாம் ஏதாவது ஒரு திறமையான விஷயத்த சொன்னோன்னே கிண்டல் சொல்ல, டே நீலாம் இந்த ஊரில் இருக்க வேண்டிய ஆளே இல்லைடா அப்படின்னு கிண்டலுக்கு அடிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பயங்கர அறிவு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு, எனக்கு நிறைய நேரம் ப்ரெட்டு நான் நிறையா சாப்பிடுவேன். ப்ரெட்டும் ஜாம்லாம் தடவி சாப்பிடுவேன். அப்போ என் சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, நீ இந்த ஊரில் இருக்க வேண்டிய ஆளே இல்லை. ஏன்னா வெளிநாட்டுக்காரன் தான் என்ன பண்ணுவான், வெள்ளைக்காரன் தான் ப்ரெட்டு ஜாம் தின்னுக்கிட்டு இருப்பான் அப்படின்வாங்க. ஸோ அப்படி நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்ணுவோம்னா, வேடிக்கையாக நாம் பேசுவது உண்டு. இந்த காலத்தில் இருந்திருக்கக்கூடாது, அந்த ஊரில் இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு மனுஷன் ஒரு இடத்துல பிறப்பதை குறித்தும் ஒரு மனிதன் ஒரு காலகட்டத்தில் பிறப்பதையும் கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, தீர்மானிக்கிறார். கர்த்தருடைய இப்போ நம்ம யாராவது பிறக்கிற டைமை நம்ம தீர்மானிக்க முடியுமா? பிறந்து அறிவுலாம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம டைம் நம்ம மாற்றின்னு இருக்கிறோம். டைம் மாற்றிட்டு இருக்கோம்னா நம்ம இஷ்டத்துக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஊர் விட்டு ஊர் மாறிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம பிறக்கிற ஊரை நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. இப்போ நான் இந்த ஊரில் பிறந்திருக்கக்கூடாது, எங்கள் அம்மா அப்பா ஒருவேளை 1985 அவங்க கல்யாணம் பண்ணாங்க, ஒருவேளை அப்போவே அவங்க அமெரிக்காவுக்கு போய் செட்டிலாக இருந்தாங்கன்னா 86 பிறக்க வேண்டிய நான் அமெரிக்காவில் நான் பிறந்திருப்பேன். இப்படின்லாம் நான் பேசிகிட்டு இருந்தேன்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். என் கதை, என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக கதையாகவே தான் போயிடும். அப்போது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஒரு இடத்துல நம்மை பிறக்க பண்ணுவதும் ஒரு காலத்தில் நம்மை பிறக்க பண்ணுவதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. சரிங்களா? இப்போ நான் 1986 பிறந்தேன்னா அந்த வருஷத்துல தான் நான் பிறக்கணுன்றது தேவனுடைய சித்தம். அதே மாதிரி நான் சேலத்தில் பிறந்து வளர்ந்தேன் அப்படின்னா நான் சேலத்தில் பிறந்திருக்கணுன்றது தான் யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். இப்போ தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி பில்லியை 1986 சேலத்தில் பிறக்க வச்சுட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் பில்லி அஸ்தம்பட்டியிலே இருந்தார். 2017 என்ன பண்ணாருன்னா அஸ்தம்பட்டியிலேருந்து இங்கே மூங்கில்பாடி கூட்டிகிட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். 2017 இப்போ நம்ம ஆலயம் இருக்கிற இந்த மூங்கில்பாடின்ற கிராமத்துக்கு வந்தோம். இப்போது இங்கே எத்தனை வருஷம் வரைக்கும் நீ இருக்க வைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காலத்தில் நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னாருன்னா என்ன பண்ணிடணும்? ஏன்னா இது என்னுடைய விருப்பம் அல்ல, என்னை குறித்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த புத்தக சுருளை எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய கான்செப்ட் என்னன்னா, என் பையன் என்னுடைய நாமம் என் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவன், அவனை கொண்டு என் ராஜ்யத்தை என்ன பண்ணுவேன்? ஸ்தாபிப்பேன். என்னுடைய கிங்டமை நான் கட்டணும். இதுக்காக தான் நம்ம எல்லாருமே பிறந்திருக்கோம். நம்மளுடைய பிறப்பினுடைய எல்லாருடைய நோக்கம் என்னன்னா, தேவ ராஜ்யத்தை நம்ம கட்டணும், தேவ ராஜ்யத்துக்காக வாழணும், தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். அல்டிமேட்டாக நம்ம எல்லாருமே அதுக்கு தான் இருக்கிறோம். நீங்கள் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு பெரிய என்ஜினியரோ டாக்டரோ, நீங்கள் பிரைம் மினிஸ்டராக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் அல்டிமேட்டாக ஒன்று தான், தேவ ராஜ்யத்திற்காக நம்ம வாழ்கிறோம். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு எல்லையை குறித்து ஒரு காலத்தை குறித்து அதிலே நம்மளை தோன்ற பண்ணுகிறார். அப்போது நம்ம யாருமே எதேர்ச்சியாய் பிறந்தவர்கள் அல்ல. புரியுதுங்களா? எதேர்ச்சியாய் பிறந்தவர்கள் அல்ல. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா திருமண தம்பதிகள் அவங்க பார்த்தீங்கன்னா திருமணமான உடனே அவங்க அந்த பேபி பிளானிங்லாம் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் குழந்தை பெற்றுக்கூடாது, ஒரு வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு குழந்தை போதும், ரெண்டாவது குழந்தை வேணாம், இல்லை 2 குழந்தை வேணும் போதும், 3வது குழந்தை வேணாம் அப்படின்லாம் ஒரு சிலர் பிளான் பண்ணுவாங்க. ஓகே, அது உங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்திற்காக நீங்கள் திட்டம் பண்ணுறதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதத்தில் கரு உருவாகும். அப்போ உடனே அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், கரு உருவாயிடும்.
உடனே அது என்ன சொன்ன, ஒரு ஆக்சிடென்டல், அது எதிர்பாராதத்தில் வந்துருச்சுங்க. நீங்கள் எந்த நொடியில் எதிர்பாராத ஒரு நேரத்தில் இந்த குழந்தை பிறந்துச்சுன்னு அம்மாவும் அப்பாவும் நினச்சிட்டாங்களோ அந்த எண்ணமே போதும், அந்த குழந்தைய கருவிலேயே பிசாசு என்ன பண்ணிடுவான், பிடிச்சிருவான். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் விரும்பாத ஒரு நேரத்தில் இந்த பிள்ளை உருவாயிடுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பிள்ளை உருவாகும் போது, கரு உருவாகும் போது அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்கணும், சந்தோஷத்தோட அந்த குழந்தைய அரவணைக்க தான் பார்க்கணும். அது 2 குழந்தையா இருந்தாலும் சரி, 10 குழந்தையா இருந்தாலும் சரி, எத்தனை குழந்தைய அவர் கொடுக்குறார். ஏன்னா கொடுக்கறது அவரு, நம்மளுடைய முயற்சி இல்லை, கொடுக்கறது அவரு. அப்போ அவர் எவ்வளவு எத்தனை பிள்ளைங்களை கொடுத்தாலும் அத்தனை பிள்ளைகளையும் வளர்த்து நீங்க பெரிய ஆளாக்கி அவங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தை அவங்க அமைச்சு தர்ற வரைக்கும் வேண்டிய எல்லா கிருபைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்போ இந்த 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 ரீப்ரொடக்ஷன், அதாவது இனப்பெருக்கம், மனுஷனை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் பீயிங்கோட அந்த ரீப்ரொடக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் தேவன் தான் தலையிடுறாரு. இன்னொன்று, தேவன் ஒரு நாளும் அவர் எதேர்ச்சியாக எந்த ஒரு குழந்தையும் என்ன பண்ணுறது இல்லை, கருவையும் கொடுக்கறது கிடையாது. ஃபர்ஸ்ட் இது நல்லா மைண்டில் புரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ நம்ம யாருமே ஆக்சிடென்டலாக எதிர்பாராத விதத்தில் பிறந்தவர்கள் அல்ல, தேவ நோக்கத்தின்படி பிறந்தவங்க. ரெண்டாவது என்ன பார்த்தோம், தேவன் என்னை ஒரு குறித்த இடத்தில் வைத்திருக்கிறார், ஒரு குறித்த காலத்தில் வைத்திருக்கிறார். இப்போ அந்த இடத்துல நான் இருக்கணும்னா அந்த இடத்துல தான் நான் இருக்கணும். இப்போ நான் வேற ஒரு இடத்துக்கு இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மைக்ரேட் ஆவாங்க. மைக்ரேட்னா ஒரு ஊர்லேருந்து வேலைக்காக வேற ஒரு ஊருக்கு போவாங்க. போனால் அவங்களால வாழ்க்கையில் தலை தோங்கவே முடியாது, செழிப்பே இருக்காது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய தீர்மானம் அது இல்லை. அவங்க இந்த ஊரில் தான் அவங்க நினைப்பாங்க, இந்த ஊரில் எனக்கு வேலை வாய்ப்பே இல்லைங்க, அதனால தான் நான் வேற வேலைக்கு போகிறேன், வேற ஊருக்கு போகிறேன். ஆனால் தேவனுடைய அனுமதியை பெற்று போனீங்களா? நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நிரந்தரமாக குடிபெயரும் பொழுது தேவனுடைய சித்தம் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, குடிபெயரக்கூடாது. நல்ல மண்டையில் வச்சுக்கோங்க. உங்கள் தெரிஞ்சவங்க குடும்பம், உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லி தரணும். நீங்கள் தேவன் என்னை ஒரு இடத்துல வச்சாருன்னா தேவன் சொல்கிற காலம் வரைக்கும் நம்ம அங்கே தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் தேவனுடைய தீர்மானம். அதை தாண்டி நம்ம போகிறோம் அப்படின்னா போகிற இடத்துல நம்மளால் பிரயோஜனமான காரியங்களை நம்ம சம்பாதிக்கலாம், ஆனால் தேவ ராஜ்யத்திற்குரிய எந்த காரியத்தையும் என்னால் செய்ய முடியாது. அப்போது எல்லா குடும்பத்திற்கும் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், ஃபிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெரிட்டரி, அதாவது ஆவி மண்டல மற்றும் உலக மண்டலத்தில் ஒரு எல்லைகளை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு எல்லை இருக்கு, உங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. நம்ம எல்லாருமே ஒரு ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லுவோம். நம் மூலமாய் தாக்கம் ஏற்படக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதிக்குள்ள தான் கர்த்தர் என்ன வைப்பார். அந்த பகுதிக்குள்ள இருந்து தான் நான் செயல்பட முடியும். அந்த பகுதியிலிருந்து நான் ஜெபிக்கும் போது வானம் எனக்காக திறந்திருக்கும். அந்த பகுதியிலிருந்து நான் ஜெபிக்கும் போது அந்த பகுதியில் இருக்கிறதான வானமண்டல துறைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாத்துக்கு மேலேயும் என்னால் என்ன பண்ண முடியும், ஜெயம் எடுக்க முடியும். இப்போ நான் என் இஷ்டத்துக்கு நான் இங்கேருந்து, எனக்கு சேலம் பிடிக்கலங்க, இங்கே இருக்கிற மக்களே பிடிக்கல, இந்த ஊரெல்லாம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பி தேவன் சொல்லாத ஏதோ ஒரு இடத்துக்கு, இப்போ டெல்லிக்கு போகிறேன், ஹைதராபாத் போகிறேன், எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறேன், வெளிநாட்டுக்கு போகிறேன், அங்கே போய் உட்காந்துட்டு கர்த்தாவே என் ஜெபத்தை கேளுன்னா கர்த்தர் கேட்க மாட்டார். நான் ஜெபித்து எந்த பிரயோஜனமுமே இருக்காது. ஏன்னா கர்த்தர் குறித்த இடத்துல நான் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? கர்த்தர் எனக்கு பதில் தரணும்னாலும் நான் ஒரு குறித்த இடத்துல இருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். அஃப்கோர்ஸ் மற்ற இடங்களுக்கு போய் வர்றது வேற, போகவே கூடாதுன்னு கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு யாக்கோபை பற்றி பார்க்குறோம். யாக்கோபு என்ன பண்ணுறாருங்க, அவர் அவனுடைய அண்ணனை ஏமாத்தி விட்டு ஓடி வர்றார். ஓடி வர இடத்துல ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு, ஒரு தலையை வச்சு தலைக்கு ஒரு கல்லை வச்சு தூங்குறாரு. அங்கே ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த இடம் என்னன்னு சொல்கிறாரு, வானத்தின் வாசல்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு கல்லை வச்சுட்டு போகிறார். போயிட்டு திரும்ப வரும்போது திரும்ப அதே இடத்துக்கு வர்றார். பார்த்தீங்கன்னா அதே இடத்துல அந்த கல் இருக்குது. அப்போ அந்த இடத்துல திரும்ப என்ன பண்ணுறாரு, தேவனை தொழுது கொள்றாரு. போகும்போது ஒரு குச்சியோடு போனேன், ஆனால் இப்போ ரிட்டர்ன் வரும்போது 7 பரிவாரங்களோடு நான் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெரிட்டரியை அவர் மார்க் பண்ணுறார். இந்த மாதிரி பைபிளில் பல இடங்களை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா மனுஷனுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிசிக்கல் டெரிட்டரிஸை கொடுக்குறார். இந்த டெரிட்டரி, இந்த எல்லைகளுக்குள்ளாக இருந்து நம்ம செயல்பட்டோம்னா கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர்றதை நம்மளால அனுபவிக்க முடியும். நம்ம தலைமுறைக்கு என்ன பண்ண முடியும், அதை கொண்டு போக முடியும். இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். அப்ப பாருங்க, அவருடைய ஆசீர்வாதம்,
ஆசீர்வாதத்தை பத்தி பார்க்கலாம். அவருடைய ஆசீர்வாதத்தை பத்தி என்ன சொல்றதுன்னா, அவருடைய கற்பனைகளை கை கொண்டா அவர் உடன்படிக்கையும் தயவையும் எத்தனை தலைமுறை காக்குறாருங்களாம்? 1000 தலைமுறை. லிட்டரலி 1000 ஜெனரேஷன். யோசித்து பாருங்க. ஒருத்தருடைய ஆயுசு காலம் வந்து ஒரு 70 இருந்து 80 வச்சுக்குவோம். அந்த மாதிரி 1000 தலைமுறைக்கு. இப்ப எனக்கு அப்புறம் வர்ற இப்ப நான் நீதியின் பலிபீடத்தை கட்டி எழுப்பி கர்த்தருடைய வார்த்தை சித்தத்தின்படி செஞ்சேன்னா, எனக்கு அப்புறம் வர்ற 1000 ஜெனரேஷன் ஆசீர்வாதமான தலைமுறையா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வந்து என்ன பண்ண முடியும்? நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியும். நம்மளால வந்து அது என்னென்ன இடங்களிலே அது இருக்கிறது, எந்த என்னோட இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப நான் ஊழியக்காரனா நிக்கிறதுக்கு என்னுடைய பரிசுத்தம் மாத்திரம் இல்லை, என்னுடைய ஜெபம் மாத்திரம் இல்லை, என்னுடைய பாட்டி தாத்தா, எங்க அம்மா அப்பா, எங்க பாட்டி தாத்தாலாம் ஏறெடுத்த ஜெபங்கள். அப்போ பெற்றோர்கள் ஏறெடுக்கிற ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைமுறையினுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுது? அதுதான் நிர்ணயிக்கிறது. நீங்க கட்டி எழுப்புகிற நீதியின் பலிபீடங்கள் தான். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தேவ கிருபை இருக்கும், தேவனுடைய சித்தம், அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அதை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றது, அதை நிலை நிற்கக்கூடிய அளவுக்கு அதை கட்டி எழுப்புகிறது என்ன தெரியுங்களா? எனக்கு மேல இருக்கிறதான தலைமுறை எழுப்புகிறதான நீதியின் பலிபீடங்கள். அப்ப ஆசீர்வாதங்களும் 1000 தலைமுறை மட்டும் என்ன ஆகுதுங்க? வருகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். பாருங்க, ஆதியாகமம் 12:1 வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பாருங்க, இப்ப தேவன் என்ன பண்றாரு? இந்த ஆபிரகாம் தான் நமக்கு முக்கியமான கதாபாத்திரமே இல்லைங்களா? ஆபிரகாம் இல்லைன்னா நமக்கு பைபிள்ல முக்காவாசி விஷயமே இருந்திருக்காது. ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுல இருந்து 12 கோத்திரம், அவங்க தான் ஃபுல்லா பழைய ஏற்பாடு ஃபுல்லா இருக்கிறாங்க. அதுல இருக்கிற ஒரு கோத்திரத்துல வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அப்போ ஆபிரகாம் தான். அதனால தான் அவர் என்ன சொல்றாருங்க? முற்பிதா, மூத்தவர், விசுவாசத்தின் தகப்பன், இப்படிலாம் நம்ம சொல்றோம். இப்போ இந்த ஆபிரகாமுடைய ஒட்டுமொத்த லெகசி, அவருடைய மரபுன்னு சொல்லுவோம். லெகசினா மரபு, அவங்களுடைய அந்த 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 ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆசீர்வாதம். அது எங்க இருந்து ஆரம்பித்தது? ஆபிரகாம் கிட்ட இருந்து ஆரம்பித்தது. எதனால ஆரம்பித்தது? தேவன் சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு? கீழ்ப்படுகிறார். நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அவ்வளவுதான். ஸோ அந்த தேசத்துல எனக்கு ஏதாவது சொந்தமா லேண்டு கொடுப்பீங்களா? அங்க இருக்கிற அந்த தேசத்துல இருக்கிறவங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்களா? இந்த கேள்வியெல்லாம் ஆபிரகாம் கேட்கவே இல்லை. நீ போன்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு? அவரு கிளம்பி அவரு போகிறார். சரிங்களா? அப்போ ஆபிரகாம் கீழ்ப்படிய ஆரம்பித்த உடனேயே நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் எப்போ இந்த ஆதியாகமம் 12:1 கீழ்ப்படுகிறார் பார்த்தீங்களா? கல்தேயருடைய இடத்துல இருந்து ஊர் என்கிறதான ஒரு தேசத்துக்கு வராரு. அப்போ ஊர்ல இருந்து எங்க போறாரு? கானான் என்கிற தேசத்துக்கு அவர் போறாரு. ஸோ அவருடைய ரூட் மேப் இதுதான். இப்போ அவர் எப்போ கீழ்ப்படியணும்னு தீர்மானம் பண்ணி செயல்பட ஆரம்பிச்சாரோ அப்பவே ஆசீர்வாதத்திற்கான, அவர் தலைமுறையே ஆசீர்வாதத்திற்கான ஒரு வாசலுக்கு அவர் காரணகர்த்தாவா மாறிட்டார். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் ஈசாக்கு, யாக்கோபுக்கு பிறந்த 12 பசங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு என்ன ரொம்ப அடிப்படையான காரணம்? ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல். புரியுதுங்களா? அப்போ ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் பல தலைமுறைகளுக்கு என்ன பண்ணப்படுதுங்க? அது ஆசீர்வாதமாக அது வருகிறது. அப்போ இந்த ஆசீர்வாதங்களும் கர்த்தர் கொடுக்கிறதான எல்லா வாக்குறுதிகளும் இவ்விதமாக இந்த தலைமுறை, குடும்ப, இந்த ஸ்பிரிச்சுவல் மேப்பிங், இந்த ஆவிக்குரிய வரைபடத்துல நம்ம கவனிக்கும் போது அப்படிதான் வருது. ஒன்று ஜென்ரேஷனலா எனக்கு ஆசீர்வாதம் வரணும், இல்லை ஜென்ரேஷனலா எனக்கு தீமை வந்திருக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் வரும். ரெண்டுமே சேர்ந்துலாம் வராது. தீமை அஃப்கோர்ஸ் இருக்கலாம், ஆனால் அது மறைமுகமா இருக்கிறத அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ சரி, அதுதான் நம்ம பார்க்க போறோம். சரி, அடுத்ததை பாருங்க. அதே 12ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், ஏற்கனவே இதை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய இடங்கள்ல பேசியிருக்கார். சரி, இப்போ ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, தேவன் வெறுமனே ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை மாத்திரம் டீல் பண்றது இல்லை. தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குறுக்கிடுறாரு அப்படின்னா, மனுஷனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு ஏதாவது ஒரு காரியத்தை அவர் செய்யறாருன்னா கண்டிப்பா என்ன நடக்குது அப்படின்னா, அவர் அவங்களுடைய ரத்த வழியவே கவனிச்சுக்கிட்டு வராருன்னு அர்த்தம். இல்லைன்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாருன்னு அர்த்தம். இல்லை அவங்க இருக்கக்கூடிய தேசத்தின் எல்லைகளிலே
ஒரு காரியத்தை செய்கிறாருன்னு அர்த்தம். கர்த்தர் ஒரு தனி மனிதனை தெரிந்தெடுக்கும் பொழுது, ஒரு தனி மனுஷன் அவனை மட்டும் நான் ஆசீர்வதிச்சு அவனை அப்படியே அலைக்க தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. அந்த தனி மனுஷனை ஒரு சந்ததியா உருவாக்குறதுக்கும், அந்த தனி மனுஷனை ஒரு சமுதாயத்துக்குள்ள வச்சு அவன் நிமித்தம் அந்த சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கும், அந்த சமுதாயத்தினால அவன் வாழ்ற தேசம் முழுசும் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கும் தான் கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக தெரிந்து கொள்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு மனுஷனை தேவன் சும்மானா தெரிந்து கொள்ள மாட்டாரு. ஆபிரகாமை தெரிந்து கொண்டது எதற்காக? ஆபிரகாமை மாத்திரம் ஆசீர்வதிக்கணும்னு இல்லை, ஆபிரகாம் மூலமா ஒரு தேசமே உருவாகுன்றது அவருக்கு தெரியும். அதனால ஒரு மனுஷன், ஆனா ஆரம்பிக்கிறது ஒரு மனுஷன், ஆனா அதனுடைய முடிவை பாருங்க. கர்த்தர் இன்னைக்கு நீங்களும் நானும் எல்லாம் ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியின் பிள்ளைகளா இருக்கிறோம்னு நம்ம சொல்றோம். நீங்களும் நானும் வேற ஊர்ல இருக்கிறோம், ரத்தத்தின்படி சொந்தக்காரங்க கிடையாது. ஆனா இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம எல்லாம் என்னவா மாறிட்டோம்? ஆபிரகாமின் சந்ததி, அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு உடன் பங்காளிகளாக நம்ம மாறி இருக்கிறோம். அப்ப காரணம் என்ன? கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதில்லை, ஒரு மனிதன் மூலமாய் குடும்பத்தை, தலைமுறையை, அந்த பட்டணத்தை, தேசத்தையே அவர் ஆசீர்வதிக்கிறது தான் தேவனுடைய திட்டம். அப்போ நம்மளுடைய நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய இன்டர்செஷன், நம்முடைய மன்றாட்டு ஜெபம் எப்படி இருக்கணும்னா, நான் எனக்காக மாத்திரம் என்ன பண்ணல, ஜெபிக்கல, என் தலைமுறைக்காகவே உங்க தலைமுறையில் எத்தனை தலைமுறை ஏசப்பா சொல்றாரு? 1000 தலைமுறையில் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறப்பாங்க யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு ஒரு 3 பிள்ளைங்க பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 3 பிள்ளைங்களுக்கு 3 பிள்ளைங்க, இப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 1000 தலைமுறை வச்சிங்கன்னா எத்தனை லட்சம் மக்கள் இருப்பாங்க ஏன் ஒருத்தன் மூலமா? யோசிச்சு பாருங்க. இப்போ ஏன் ஒருத்தன் மூலமா எத்தனையோ ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு என்ன நடக்குதுங்க? ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ நான் என்ன பண்றேன்? என்னுடைய மன்றாட்டு அந்த அளவுக்கு ஃபியர்ஸா இருக்கணும், அதாவது அந்த அளவுக்கு வைராக்கியமா. நான் ஒருத்தனுக்காக ஜெபிக்கல, என் தலைமுறையில என் கண்ணுக்கே கூட தெரியாம. இப்போ ஆபிரகாம்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவர் இந்த ஆசீர்வாதத்துக்கு இது பண்ணும்போது அவர் ஈசாக்கு மட்டும்தான் அவர் பார்த்தாரு. அவர் யாக்கோபுடைய பிள்ளைங்களாம் பார்த்தாரா? இல்லை. ஆனா யாக்கோபுக்கு வந்ததான நன்மையெல்லாம் எதனால வந்துச்சு? ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலினாலே வந்துச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்படி தான் தேவன் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அந்த மனுஷனுடைய தலைமுறையவே என்ன பண்றாருங்க? அவர் ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ எல்லா ரத்த வழிக்குமே ஒரு வரைபடம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லா ரத்த வழிக்குமே ஒரு வரைபடம் இருக்கிறது. அந்த வரைபடத்தை நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ அந்த வரைபடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கிறதான பேட்டர்ன்ஸ், அதாவது முறைமைகளை நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். எங்க அப்பா கிட்ட இருந்த என்னென்னலாம் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், எங்க தாத்தா பாட்டி கிட்ட இருந்ததான என்னென்ன அது நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நீங்க ஒரு லிஸ்ட் போடுங்க. யோசிச்சு பார்த்தா நமக்கு மண்டை குழம்பிடும். அதனால முடிஞ்சா நீங்க ஒரு பேப்பர், ஒரு நோட் எடுத்து கூட நீங்க எழுதுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் இருக்குது, கொஞ்சம் கேள்வியெல்லாம் நான் கொடுக்க போறேன் உங்களுக்கு. ஸோ அதில் நீங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இது நம்ம சும்மா காலாகாலத்துக்கு சும்மா அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தோம்னா மண்டை சூடாயிடும். நமக்கு என்ன யோசிக்கணும், டென்ஷன் ஆகிடுவோம். இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது நமக்கு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம இது இங்கே வந்து டென்ஷன் ஆகிறதுக்கு நம்ம வரல, டென்ஷன்லேருந்து தீர்வை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ அப்போது நம்மளுடைய குடும்பத்தில் வருகிறதான பேட்டர்ன்ஸ், முறைமைகள் ரேண்டமாக சும்மா எதேச்சியாக வந்தது அல்ல, தொடர்ந்து வருகிறதான காரியங்கள் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ இதில் என்ன நடக்குது? இப்போ இதுக்கு பின்புறமா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு தீமை நடக்குதுன்னா அது தீமைக்கு பின்னாடி ஒரு என்ன இருக்குதுங்க? ஒரு பலிபீடம் ஒன்று, ஆவிக்குரிய நிலையில ஒரு பலிபீடம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பலிபீடத்தை தான் நம்ம உடைக்கணும். அந்த பலிபீடத்தை உடைச்சிட்டிங்கன்னா பிரச்சனை ஆட்டோமேட்டிக். நீங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனையை பவர் பண்ணுது பார்த்தீங்களா, பிரச்சனைக்கு ஒரு ஆற்றல் கொடுக்குது பார்த்தீங்களா ஒரு பலிபீடம். அந்த பலிபீடத்தை உடைச்சிட்டிங்கன்னா பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற இடம் தெரியாமல் என்ன ஆகிடும்? காணாமல் போயிடும். இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு முறைமைக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய உடன்படிக்கைகள் என்ன, பலிபீடங்கள் என்ன, அரண்கள் என்ன, என்னென்ன காரியங்கள்லாம் வந்து தீமையோடு என்னுடைய முற்பிதாக்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு இதனுடைய முடிவில் நம்ம ஜெபிக்கவும் போகிறோம். ஜெபிச்சுட்டு கர்த்தர் நிச்சயமாக நமக்கு வெளிப்படுத்துவார். சரிங்களா? அடுத்ததா இந்த ஆவிக்குரிய வரைபடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னா, எந்தெந்த இடத்துல
பிசாசு உள்ள நுழைஞ்சான்றது தெரியும். அதுக்கு தான் என்ன சொன்னேன்னா, முடிஞ்சா நீங்க அதை எழுதலாம். இப்போ நீங்க ஏசப்பாவை ஏற்றிருப்பீங்க, உங்க அம்மா அப்பா என்ன பண்ணியிருப்பாங்க? ஏசப்பாவை ஏற்றிருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நின்றுருப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ அந்த விக்கிரகம் அது ஒரு குல தெய்வமோ ஏதோ ஒன்று வச்சுப்போமே, அந்த குல தெய்வத்தை போய் என்ன பண்ணியிருப்பாங்க? வேண்டியிருப்பாங்க, தவசம் பண்ணியிருப்பாங்க, பலி செலுத்தியிருப்பாங்க, கடா வெட்டியிருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி உங்கள் தாத்தாவை எடுத்துக்கோங்க. அவங்க தாத்தாவும் மேபி அதே குல தெய்வத்தை வணங்கியிருப்பார். அவரும் என்ன பண்ணியிருப்பார்? ஏதாவது காரியத்தை பண்ணியிருப்பார். அப்போது இந்த மாதிரி தீமையான காரியங்களை செஞ்சு இப்போ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா சைடு இது பண்ணாங்க, எங்கள் அப்பா சைடு இது பண்ணாங்க. அதனால இப்போ என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் என்ன? எங்கள் அம்மா சைடு இவங்க செஞ்ச காரியம் பிசாசுக்கு ஒரு வாசலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. எங்கள் அம்மா செஞ்ச ஒரு சில காரியம் பிசாசுக்கு வாசலை ஏற்படுத்தி கொடுத்தது. அதனால இது ரெண்டும் சேர்ந்து இப்போ என் வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சு? இந்த பிரச்சனையாக மாறி இருக்குதுன்றதுக்காக நம்ம ஃபைண்ட் அவுட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இப்படி தான் செஞ்சாகணும், வேறு வழியே இல்லை. ஸோ உங்களுடைய அம்மா அப்பாவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவங்க எந்த சாமியை கும்பிட்டாங்க, எங்கே போனாங்க வந்தாங்க, எல்லாமே தெரியும். எது வரைக்கும் உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஒரு நோட்டு போட்டு எழுதி. நான் எதுக்காகனா சும்மா நம்ம கதை டைரி எழுதுறதுக்காக இல்லை, ஜெபிக்கிறதுக்காக. எந்த பகுதியில் பிசாசு உள் நுழைவதற்கான ஒரு வாசல் வந்தது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தான் முதல் கிறிஸ்தவங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த ஜென்ரேஷனில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? நம்ம இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தலைமுறையாக நான் கிறிஸ்தவன். அதனால் நான் என்னுடைய எனிமி ஆக்சஸ், பிசாசு நுழையிறதுக்கான ஆக்சஸ் கண்டுபிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் சிரமம். ஏன்னா இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களாக இருந்தாங்க, சர்ச்சுக்கு போனாங்க, வந்தாங்க. ஆனால் என்ன தீமையை செஞ்சாங்கன்றது தெரியாது. ஏன்னா கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணிடுவான்? மறைச்சிக்கிட்டு செய்வான். கிறிஸ்தவனாக இருக்கிறனால அவன் தீமையை செய்ய முடியாது, வெளிப்படையாக செய்ய முடியாது. மறைச்சி செஞ்சுருப்பாங்களா? ஸோ மறைச்சி செஞ்சது யாருக்குமே தெரியாது. இப்போ எங்கள் தாத்தா என்ன செஞ்சான்றது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, ஆனால் எங்கள் அப்பா பற்றி எனக்கு தெரியும். இப்போ எங்கள் தாத்தாவை பற்றி தெரிலனா, இப்போ எங்கள் அப்பாவுடைய தாத்தாவை எடுத்துக்கோங்க, அது எனக்கு பாட்டன். அவரை பற்றி எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்போ அவங்க ஒருவேளை கிறிஸ்தவங்களாக இருந்திருக்கலாம், ஆனால் பிசாசு நுழையிறதுக்கு என்னென்ன காரியத்தை அவங்க செஞ்சாங்க? போய் பேசியிருக்கலாம், திருடி இருக்கலாம், என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க. அக்கிரமம் பண்ணியிருக்கலாம், அநியாயம் பண்ணியிருக்கலாம், ஏன் கொலை கூட பண்ணியிருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம், விபச்சாரம் செஞ்சுருக்கலாம். ஏதோ ஒரு பாவத்தை அவங்க செஞ்சு ஒரு வாசல் அவங்க ஏற்படுத்திட்டாங்க. ஸோ இப்போ ஆவிக்குரிய வரைபடத்தை நம்ம குடும்பத்திற்காக நம்ம தீர்மானிக்கும் பொழுது இந்த பிசாசு நுழைகிறதான வாசலை என்ன பண்ணணும்? நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ அடுத்ததா இப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, நம்மளுடைய வழிமுறையில் இருக்கிறதான நான் சொன்னேன் இல்லைங்களா, வியாதி, அப்புறம் அடிமைத்தனங்கள், அதுக்கப்புறம் தோல்விகள், இதெல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டோம்னா அதுதான் நமக்கு ஜிபிஎஸ் மாதிரி, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜிபிஎஸ் மாதிரி. இப்போ என்னுடைய தாய் வழியிலிருந்து வந்ததான இந்த வாசலை நான் என்ன பண்ணுறேன்? இயேசுவின் நாமத்தினால நான் அடைக்கிறேன். என்னுடைய தகப்பன் வழியா இந்த இடத்துல ஒருவேளை உங்களுடைய அப்பா என்ன பண்ணியிருக்கலாம்? எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒரு ஆத்தோரமாக நின்று ஒரு தவசம் பண்ணியிருப்பாரு, ஆத்தோரத்தில் இருக்கிற கோயிலில் போய் ஒரு பலி செலுத்தியிருப்பாரு, ஆற்றுல போய் குளிச்சிருப்பாரு. அதெல்லாம் மெரைன் ஸ்பிரிட்ஸ்ன்னு சொல்கிறோம், நீர்நிலை ஆவிகளோடு ஏற்படுத்துகிற உடன்படிக்கைகள். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது, நம்ம அது அப்புறமா டீட்டெயிலாக பேசலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நம்மளுடைய திங்கிங்கை கொஞ்சம் ப்ராடன் பண்ணணும், அகலப்படுத்தி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கணும். என்ன பிரச்சனைனா, நம்ம எடுத்தோன்னா ஒட்டு மொத்தமாக என் ரத்த வழியில் இருக்கிற எல்லா சாபமும் உடைவதாக அப்படின்னு நீங்கள் ஜோம் பண்ணிட்டே இருக்கலாம். அது நடக்குது பல வருஷம் ஆகும். ஆனால் இப்போ நம்ம என்ன தெரியுங்களா பண்ணுறோம்? டார்கெட் பண்ணுறோம், துல்லியமாக பாயிண்ட் அவுட் பண்ணி. அந்த ஸ்னைப்பர் பார்த்துருக்குறீங்களா? தூரத்துலேருந்து சுடுவாங்க பாருங்க. இப்போ ஒரு சில கன்னுலாம் எங்கள் பக்கத்தில் போய் ஒரு 10 மீட்டரு 20 மீட்டர்லாம் சுட முடியும். ஆனால் ஸ்னைப்பரில் என்ன பண்ணுவாங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்துலேருந்துலாம் சுடக்கூடிய கன்னுலாம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க? 40 பேர் சுடுறதுனா ஸ்னைப்பரையாக கொடுப்பாங்க, 40 பேர் சுடுறதா இருந்தால் AK-47 கொடுப்பாங்க. ஏன்? அப்படியே தப்பட்டப்பட்டப்பான எல்லாத்தையும் சுடலாம். ஆனால் ஒருத்தரை சுடணும், அது தெரியாமல் சுடணும்னு என்ன பண்ணுங்க? தூர இடத்துல இருந்து சுடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கன்னு. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ரத்த வழி சீரமைப்பு அப்படிதான். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? என்ன பிரச்சனை? இப்போ ஒரு வியாதியா, தலைமுறையாக 4 தலைமுறையாக வருதா, இதுக்கு காரணமாக இருக்கிற பிரச்சனை என்ன, உடன்படிக்கை என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற பலிபீடம் என்ன, அதை டார்கெட் பண்ணி அதை உடச்சி என்ன பண்ண போகிறோம்? ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ இப்படி தான் இந்த காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சரி, அப்போ எப்படி ஆசீர்வாதம் தலைமுறையாக வருகிறதோ அதே போல
பாவமும் அக்கிரமும் மீறுதல்களும் என்ன ஆகுதுங்க, தலைமுறை தலைமுறையாக வருகிறது. பாருங்க, யாத்திராகமம் 20:5 நீ அவைகளை, அதை விக்கிரகங்களை பத்தி சொல்றாரு, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். அப்ப பாவம் என்ன ஆகுதுங்க, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கப்படுகிறது. அப்போ ஒரு மனுஷன் அதுக்கு நடுவில் அந்த 3-4 தலைமுறையில் யாராவது ஒரு மனுஷனுக்கு ஒரு உணர்வு வந்து, ஓஹோ இப்படிதான் விஷயமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் திறப்பின் வாசல நின்று மன்றாட ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் வர்ற தலைமுறையெல்லாம் எப்படி இருக்குங்க, ஆசீர்வாதமா இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக சத்ருவின் தாக்கங்கள் வருகிறது. அப்போ இந்த மீறுதல் அப்படின்றது இது இட் இஸ் மோர் தென் சின், பாவத்துக்கு மேல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வெறுமனே நான் செய்யற பாவம்ன்றது நான் செய்யறது. ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம் இல்லையா, பர்சனல் சின், ஜென்ரேஷனல் சின், பரம்பரையாக வர்ற பாவம், தனிப்பட்ட பாவம், அதை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். இப்போ இது வெறும் நான் செய்கிற பாவம் இல்லை. இது எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? எங்கள் தாத்தா காலத்திலிருந்தே வந்து எனக்குள்ள நுழைஞ்சி என்ன அந்த பாவத்தை செய்யும்படி உள்ளிருந்தே தூண்டுது. நான் சொல்றது புரியுதுங்களா? வெளியிலிருந்து என்னை யாரும் தூண்டலை. எனக்குள்ள இருக்கிறதான அந்த ரத்தத்துல மறைஞ்சிருக்கிற ஒரு சுபாவமே என்னை ஒரு விஷயத்தை என்ன பண்ணுது, ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு அக்கறம், ஏதோ ஒரு அநியாயம், பாவம், திருடு, ஏதோ ஒன்று என்ன பண்ண வைக்குதுங்க, உள்ளிருந்து செய்ய வைக்குது. என்னை அறியாமலேயே நான் என்ன பண்றேன், அது ஏதோ ஒரு வயசுல நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுதான் வந்து நம்மளுடைய எல்லைகளுக்குள்ளாக பாவத்தினுடைய சுழற்சியாக என்ன ஆகிட்டு இருக்குதுங்க, அப்படியே தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இவ்விதமா ரத்தத்துல வருகிற காரியங்களை நம்ம எப்படி சரி செய்ய முடியும்? நம்ம மனம் திரும்பணும், அதை நம்ம வெளியேற்றணும். அதுக்கப்புறமா நம்ம தீமையின் உடன்படிக்கைகளை கேன்சல் பண்ணிட்டு இயேசுவின் ரத்தத்தோட நம்முடைய உடன்படிக்கையை நம்ம திரும்ப ரெனியூ பண்ணணும், ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஏசப்பா நமக்கு ரத்தத்தை சிந்தினது உண்மைதான், ஆனா ஒரு சில உடன்படிக்கை இன்னும் அப்படியே ஸ்ட்ராங்கா, ஏன்னா பிசாசு வந்து ரொம்ப லீகலான ஆளு. நம்ம நினைக்கிற மாதிரி பிசாசு தந்திரசாலி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிசாசுக்கு டாக்குமெண்ட்ஸ், அவன் அவ்வளோ பக்காவா லீகல் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்பான். உங்க வாழ்க்கையில ஒரு வியாதியை வந்து நீங்க கிறிஸ்தவங்களா இருந்தாலும் ஒரு வியாதியை கொடுக்கறதுக்கு அவனுக்கு 100% அனுமதி இருக்குது. ஏன்னா உங்க தலைமுறையில் இருக்கிற யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு லீகலான ஒரு அனுமதி, லீகல்னா தெரியல, சட்டப்பூர்வமான ஒரு அனுமதியை என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம மேபி இந்த டீச்சிங்க்கு அப்புறம் ஆண்டவர் சித்தமான இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு நாள்ல ஏதாவது ஒரு நாட்கள்ல பரலோக நீதிமன்றம், இதுலையும் அதை பற்றி பேச போகிறோம். பரலோக நீதிமன்றம்ன்றது அது ஒரு பெரிய ஒரு தலைப்பு. அதுலேயும் நம்ம ஒரு டீச்சிங்கை நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவர் சித்தமான இந்த வருஷமோ இல்லை அடுத்த வருஷமோ அது தேவனுடைய நேரத்தில் நம்ம அதை செய்ய போகிறோம். இப்போது நீங்கள் கவனிச்சு பார்க்கணும், ஏன்னா பிசாசு ரொம்ப லீகலாக டீல் பண்ணுவான். நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாருக்குமே, யோபுவும் பாருங்கள், யோபுக்கு சம்பவம் எப்படி வந்துச்சு, லீகலாக பிசாசு என்ன பண்ணிட்டு வரான், அனுமதி வாங்கிட்டு வரான். அதே மாதிரி தான் தானியேலுக்கு வந்த பதில் லீகலா பரலோக மன்றத்திலிருந்து வந்துச்சு. ஆனா நடுவழியில தான் என்ன பண்ணிட்டான், அந்த துரைத்தனம், பெர்சிய தேசத்து அதிபதி என்ன பண்ணிட்டாங்க, அந்த பதில அங்கிருந்து வந்த டிக்ரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஆணை, நீதிமன்றத்தின் ஆணை, அந்த ஆணை என்ன பண்ணிடுச்சு, பெர்சிய தேசத்து அதிபதி புடிங்கி வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் மிகாவேல் தூதன் வராரு. இந்த சம்பவத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த லீகலா பிசாசு என்ன பண்றாங்க, ஒரு ஹோல்டு நமக்கு வச்சிருப்பான். அந்த லீகல் டாக்குமெண்ட்டை தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ ஒரு பிரச்சனை நடந்தா, ஒரு நிலத்தகராறு வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, என்னங்க பண்ணுவாங்க, கல்லை நவுத்திக்கிட்டு இருப்பாங்களா? படிக்காதவன் வேணா கல்லை நவுத்திக்கிட்டு இது ஏன் எல்லாம் சண்டை போடுவான். ஆனா விஷயம் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், ஏய் பட்டாவை எடுத்துட்டு வா, பத்திரத்தை எடுத்துட்டு வா, அப்புறம் என்னமெல்லாம் இருக்குது இல்லைங்களா, FMB எடுத்துட்டு வா, அது இதுன்னு சொல்லி லீகலாக என்ன பண்ணுவோம், நம்ம பண்ணுவோம் அப்படின்வாங்க. ஏன்னா அதுதான் சரியானது. இப்போ அதே மாதிரி தான் பிசாசு என்ன பண்றான், லீகலாக தான் நுழையிறான். இப்போ நம்மளும் என்னதான் பண்ண போறோம், லீகலாக தான் நம்மளும். ஆமா, ஏன்னா நமக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அந்த ரத்தம் நமக்காக அந்த பரலோக நீதிமன்றத்தில் என்ன பண்ணுதுங்க, ஆமா பேசிக்கிட்டே இருக்குது. எனக்காக வக்கீல் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பரலோக நீதிமன்றத்தில், அவர் பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். நானும் அதே லீகல் சிஸ்டத்தில் என்ன பண்ண போறேன், போய் ஜெயிக்க போறேன். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம மேற்கொள்ள போகிறோம். சரி, இப்போ பிசாசு என்ன பண்றான், பிசாசு ஒரு சில காரியங்களை உங்களுடைய கண்களுக்கு மறைத்து வைக்கிறான். அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது என்ன பண்றான் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த குடும்பத்தில் இருக்கிற அரண்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து இது வெறும் வீக்னஸ் நம்ம நினைக்கிறோம், கிடையாது. இது வெறும் வீக்னஸ் கிடையாது, இதெல்லாம் ஒரு என்ட்ரி பாயிண்ட். பிசாசு உள்ளே நுழைவதற்கான ஒரு வாசல்.
அரண்கள் என்பது, இப்போ என் சிந்தையில் ஒரு அரண் இருக்குன்னா, ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு அரண் இருக்குன்னா, இது வெறுமனே எனக்குரிய வீக்னஸ்ன்னு நினைச்சிக்க கூடாது. என் ஜென்ரேஷனே, என் தலைமுறையே வந்து களங்கமாகணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தோட தான் பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான், அந்த அரணை என் சிந்தையில கட்டிவிட்டான். இப்போ அது என்னவா மாறுது, என் அடுத்த தலைமுறைக்கெல்லாம் அவன் லீகலா நுழையக்கூடியதான ஒரு வாசலாக மாறுகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதை நீங்க புரிந்துக்கணும். அடுத்து ரெண்டாவதா, பிசாசு என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு உங்களுடைய அறியாமையை நல்லா பயன்படுத்துவான். நீங்க எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல அறியாம இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவனுக்கு சந்தோஷம். எந்த அளவுக்கு நீங்க இந்த விஷயத்தை நல்லா டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவன் ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறான். அவனை வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டான், அவனுக்கே தெரிஞ்சிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க எந்த அளவுக்கு இந்த மறைமுகமான இந்த காரியங்களை, இந்த பேட்டர்ன்ஸ், ஆல்டர்ஸ், அதாவது முறைமைகள், பலிபீடங்கள்லாம் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் எந்த அளவுக்கு அறியாமல் இருக்கிறீங்களோ அது வரைக்கும் அவனுக்கு ஒரே குஷி தான். அவன் ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஏன்னா அவர் என்ன வேணா நீங்கள் நம்ம வேணான்னு யோசிச்சுட்டு இருக்கலாம், என்னை பிசாசு ஒன்றும் தொட முடியாது, பண்ண முடியாதுன்னு நம்ம நினச்சின்னு இருப்போம். ஆனால் அவன் ஜாலியாக வந்துட்டு போயிட்டு இருப்பான். ஏன்னா அவன் கையில் என்ன இருக்குங்க, லீகல் டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு உள்ளே வந்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். அப்போது நம்ம எல்லாருமே இந்த அறியாமையிலிருந்து நம்ம வெளியே வரணும். இப்போ இந்த 12 நாட்கள் இந்த அறியாமையிலேருந்து என்ன பண்ண போகிறோம், வெளியே வர போகிறோம். நான் இந்த விஷயத்தில் எதுலேயுமே நான் அறியாமல் இருக்க போகிறது இல்லை. இக்னரன்ஸை பயன்படுத்தி பிசாசு எல்லைக்குள்ள வர முடியாது. சரிங்களா? அப்போ நம்ம எதை நம்ம கண்டுபிடிக்கலையோ அதை நம்ம அழிக்க முடியாது. கண்டுபிடிச்சாதானே இருக்கிற பிரச்சனையே என்ன பிரச்சனைன்னு தெரியுது. ஆனால் பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிச்சி நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பிரச்சனைக்கு தீர்வை பார்க்க தேவையில்ல, பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற உடன்படிக்கை, பலிபீடம் என்னவோ அதை உடைச்சிட்டோம்னா பிரச்சனை என்ன ஆகிடும். ஆமாம், அது நீங்கள் சொல்யூஷன் பார்க்க தேவையில்லை, அது காணாமையே போயிடும். சரிங்களா? இதை நம்ம புரிந்துக்கணும். அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னா, நிறைய பேர், நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ என்ன சொன்னது தான், பீப்புள் ஆர் ஃபைட்டிங் சிம்டம்ஸ் பட் தே ஆர் நாட் ஃபைட்டிங் த சோர்ஸ். நிறைய பேர் அந்த பிரச்சனையினுடைய விளைவுகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வியாதி, வறுமை, பலவீனம், இதெல்லாமே என்னதுங்க, ஒரு சிம்டம். இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம்ஸ்னா என்ன சொல்றதுங்க, தமிழ்ல என்ன சிம்டம்ஸ்க்கு, அறிகுறிகள், பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் நினைக்கிறோம். சைடு எஃபெக்ட்ஸ்னா பக்க விளைவுகள், சரி, அறிகுறிகள். சரி, அறிகுறிகள். இப்போ சிம்டம்ஸ்னா அறிகுறிகள். இப்போ இந்த அறிகுறிகளோட தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையாக நம்ம என்னத்தை சண்டை போடணும், அந்த அறிகுறியை உண்டாக்குனது என்ன காரணமோ அதோட தான் நம்ம சண்டை போடணும் இல்லைங்களா, அதுதான் உடைக்கணும், அந்த சோர்ஸ். இப்போ அதான் சொன்ன பாருங்க, இப்போ நான் போட்டிருக்கிறேன் இந்த அதாவது இந்த தரித்திரம், அப்புறம் வந்து இந்த மலட்டுத்தன்மை, இதெல்லாமே சிம்டம்ஸ். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற சோர்ஸ் என்னதுங்க, பலிபீடங்கள், உடன்படிக்கைகள், முற்பிதாக்களுடைய உடன்படிக்கைகள், இப்படி பல காரியங்கள் இதுக்கு பின்னாடி இருந்து இந்த பிரச்சனையை அது உருவாக்கி கொண்டிருக்கிறது. சரிங்களா? அடுத்ததா இப்போ நம்ம ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, பிசாசு மறைவிடத்தில் செயல்படுகிறான். he best works in secret. மறைவிடத்தில் ரகசியமாக வேலை செய்கிறது தான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவனை ரகசிய உளவாளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சீக்ரெட் ஏஜென்ட்னுவாங்க, ஸ்பை, சீக்ரெட் ஏஜென்ட். என்னன்னா, வேற ஒரு நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்குள்ள தீமை செய்யறதுக்கு என்ன பண்ணுவான், தெரியாமலேயே அப்படியே உள்ள நுழைஞ்சிருவான். அந்த மாதிரி தான் பிசாசு உள்ள நுழைகிறான். சரிங்களா? ஆக்சுவலி இன்னொரு தலைப்பையும் நான் படிச்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவர் சித்தமானா அந்த தலைப்பிலையும் நம்ம அதை பற்றி பேசலாம். கிங்டம் இன்டெலிஜென்ஸ் என்கிறதான ஒரு தலைப்பு, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. அது கர்த்தருடைய ஆவியானவர் ரொம்ப அழகாக நடத்திட்டு இருக்கிறாரு. நான் அதை பற்றி நான் படித்து கண்டிப்பாக உங்களோடு கூட நான் பேசுகிறேன். சரிங்களா? சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த கோஇன்சிடென்ஸ், அதாவது பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, நிறைய காரியங்கள், அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி வந்த பலவீனம் இதெல்லாத்தையும் நம்ம ஏதோ எதாச்சும் வந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம இங்கே இருக்கிற பிரச்சனையும் நம்ம எதேச்சியாக நடந்ததுன்னு சொன்னதையும் அப்படியே இணைச்சிருவான். இணைச்சிட்டு நம்ம எப்படி ஜஸ்டிஃபை பண்ணிக்குவோன்னா, எல்லாருக்கும் நடக்கிறது எனக்கும் நடக்குதுங்க. நிறைய பேர் ஏற்றுக்கவே மாட்டாங்க. நிறைய கிறிஸ்தவங்களே இந்த மாதிரி இந்த பலவீனத்திலேருந்து வெளியே வரணும், இந்த மாதிரி பரம்பரையாக இருக்கிறதான தாக்கத்துலேருந்து வெளியே வரணும்னா அவங்க நியாயப்படுத்திக்குவாங்க. விழுந்து போன மனுஷங்க, பாவம் நிறைஞ்ச மனுஷங்க அப்படி தாங்க இருப்பாங்க, அதோடய வாழ்ந்து அப்படியே செத்து போயிடலாம் போங்க, யாருக்கு தான் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் போகிறவங்க அப்படியே போக வேண்டியது. அவங்களுக்கு இந்த போதனைகள் கிடையாது. யாருக்கு இந்த போதனை அப்படின்னா, உண்மையாலுமே எனக்கு வெற்றி வேண்டும், எங்கள் அம்மா அப்பா மாதிரி, எங்கள் பாட்டி தாத்தா மாதிரி, என் தலைமுறையில் இருக்கிற மாதிரி நான் ஆசீர்வாதத்தை இழந்துக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்க போகிறது இல்லை.
நான் என் குடும்பத்தில் நான் ஒரு ஜாமக்காரனா, நான் ஒரு ஜெபிக்கிறேன்னா காவல்காரனா எழுந்து நின்று நான் ஜெபிக்க போறேன்னு சொல்லி யார் ஒரு நிர்ணயம் பண்றாங்களோ அவங்க மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், இந்த கோஇன்சிடென்ஸ், அதாவது எதேர்ச்சியா நடக்கிற காரியங்கள் அப்படின்னு சொல்லப்படுற காரியங்கள் இருந்து அவங்களால வெளியே வர முடியும். சரி, இப்போ முக்கியமான காரணங்கள் எல்லாவற்றையும் பார்த்து நம்ம முடித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சது இல்லைங்களா? இது நான் வெறும் அவுட்லைன் தான் கொடுக்குறேன். இன்னும் நம்ம டீப்பாக அடுத்து வர்ற நாட்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த முக்கியமான காரணங்கள், அப்புறம் நம்முடைய குடும்பத்தில் எப்படி எப்படிலாம் இது வெளிப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது தாமதங்கள், ரிப்பீட்டட் டிலேஸ், தொடர்ச்சியாய் வருகிற தாமதங்கள். எதில்? திருமணத்தில், அதுக்கப்புறம் படிப்பில், எஜுகேஷன், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லக்கை அடைவதில். கர்த்தர் ஒரு லக்கை வச்சிருக்காரு இல்லையா, அந்த லக்கை அடைவதில் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப தாமதமாகிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அந்த நம்ம என்னை தாமதப்படுத்துகிற மாதிரி ஒரு உடன்படிக்கை என்ன ஆகுதுங்க, என்னுடைய ரத்தத்தில் மறைஞ்சிருக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் சைடில் இருக்கிறது ஹவு டு யூ பிரேக் திஸ், அதை எப்படி நம்ம உடைக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், உபவாசம் இருக்கலாம். இது தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த தாமதம் என் வாழ்க்கையில் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறதான பலிபீடம் என்ன, இல்லை உடன்படிக்கை என்ன, இல்லை இந்த காரியங்களில் என்ன மறைஞ்சிருக்கு எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த தாமதம் மாறணும்னு ஜெபம் பண்ணக்கூடாது, தாமதத்தை ஏற்படுத்துகிற பின்னாடி இருக்கிற பலிபீடம் உடன்படிக்கை என்னன்றதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்றத நம்ம ஜெபிக்கணும். ஸோ அதை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, நம்முடைய எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்குவார். ஏசாயா 60:22 நம்ம எல்லாருக்கும் தெரியும், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த மாதிரி ஒரு சில வசனங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது என்ன விஷயத்துக்காக ஜெபம் பண்றோமோ அதுக்கு கர்த்தர் ஒரு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார் இல்லையா. இந்த மாதிரி வாக்குத்தத்தங்கள்லாம் பைபிள்ல இருந்து எடுத்து வச்சு அந்த வசனங்களை நம்ம தைரியமா என்ன பண்ணணும், அறிக்கை பண்ணணும் விசுவாசத்தோட. ஏன்னா கர்த்தர் எனக்கு சொன்ன வசனம் இது, அதில் இருக்கிறது யாரோ இஸ்ரவேலுக்கோ யாருக்கோ 3ஆவது மனுஷன் சொன்னதில்லை. பைபிள் இருக்கிற எல்லா வசனமும் யாருக்கு சொன்னது, எனக்கு சொன்னது, எனக்கு சொன்னது. ஸோ தனி உடைமைப்படுத்தி எனக்குன்னு பர்சனல் ஆக்கிக்கிட்டு அந்த வசனத்தை வச்சு நான் என்ன பண்ணணும், போல்டாக நான் ஜெபிக்கணும், ஒரு தைரியத்தோட ஜெபிக்கணும். ஏன்னா அந்த வசனம் எனக்கு ஏசப்பா எழுதி கொடுத்துருக்கிறார், யாருக்கோ இல்லை, எனக்கு கொடுத்துருக்கிறார். பர்சனலாக எல்லா வசனமும் என் ஒருத்தனுக்கு, சரிங்களா, நமக்கு கொடுத்தார், இஸ்ரவேலுக்கு கொடுத்தார் அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி இந்த வார்ஃபேர்னு வந்துட்டீங்கன்னா ப்ராமிஸை கிளைம் பண்ணும்போது நீங்கள் சுயநலமாக தான் கிளைம் பண்ணணும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா நீங்க உங்களுக்காக கிளைம் பண்ணல, உங்களுக்கு அப்புறம் வர்ற 1000 தலைமுறைக்கு நீங்க ஆசீர்வாதத்தை என்ன பண்றீங்க, கிளைம் பண்றீங்க, சரிங்களா? ஸோ உங்களுடைய இந்த மாதிரி தாமதங்கள் இருக்கும் பொழுது அதை நம்ம ஒரு 3 நாள் உபவாசித்து மறைந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்த சொல்லி கர்த்தரிடத்துல கேட்கணும். அவர் வெளிப்படுத்தும், கண்டிப்பா வெளிப்படுத்துவார். நான் பண்ணங்க எனக்கு வெளிப்படுத்தலைன்னா நீங்க யாருமே சொல்ல முடியாது, அப்படின்னா நீங்க தப்பா பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம், நம்முடைய இன்டென்ஷன் சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம கண்டிப்பா நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா வெளிப்படுத்துவாரு. இதுக்கு இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நம்ம அதை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்ததா தொடர்ச்சியாய் வருகிற வியாதி, கிரானிக் சிக்னஸ், தலைமுறையாவே அந்த வியாதி வரும். இப்போ சொன்ன மாதிரி கேன்சர், அப்புறம் பார்த்தா ஹார்ட் அட்டாக். எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வரும், மனுஷனாலே சாவது ஹார்ட் அட்டாக்ல தாங்க சாவான், கடைசியில் ஹார்ட் நின்று தான் சாவான் அப்படின்வாங்க. ஹார்ட் அட்டாக்னா நான் சொல்றது இளம் வயதில் ஒரு 40லையோ வாழ வேண்டிய காலம், இல்லை குடும்பத்தை நான் சொன்னேன் குடும்பத்தை கரையேற்றி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் செத்துருவார். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான மரணங்கள், இது எல்லாமே நம்முடைய இரத்தத்தில் மறைந்து இருக்கிறதான இந்த மந்திர சூனிய வல்லமைகளினுடைய உடன்படிக்கைகள், ஆமானுஷ்யம்னு சொல்கிறோம், அக்கல்ட்டுன்னு சொல்கிறோம். அதில் இருக்கிறதான உடன்படிக்கைகள் ஏதோ ஒன்று நம்முடைய ரத்தத்தில் நம்ம செஞ்சுருக்க மாட்டோம், நம்ம அம்மா அப்பா செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆனால் பாட்டி தாத்தா பாட்டன் பூட்டி யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க செஞ்சுருப்பாங்க. அப்போ நம்ம இதுக்கு செய்ய வேண்டியது என்ன, நமக்கு இது எப்படி நம்ம அதை மாற்றணும், இயேசுவின் ரத்தம் தான். நான் சொன்ன மாதிரி அது ஒரு சர்வ ஆயுதம் மாதிரி, அது எல்லாத்துக்கும் ஒரு ஆயுதம், பெரிய பயங்கர வெப்பன் வந்து இயேசுவின் ரத்தம். அப்போ இயேசுவின் ரத்தத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எல்லாருமே நம்ம இதில் ஜெயம் கொள்ள முடியும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான ஒரு வியாதி உங்கள் குடும்பத்தில் வருதுன்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எண்ணெயை எடுத்து, ஏசப்பா இது உங்கள் ரத்தம். இப்போ உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கீங்களா, உங்கள் குடும்பத்தில் உங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பாவுக்கு அந்த வியாதி வந்திருக்கா, நீங்கள் உங்களுடைய எல்லையில் வர விடக்கூடாது. அப்போ தெரிஞ்ச உடனே நீங்கள் அந்த எண்ணெயை சர்ச்சுக்கு கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, நீங்களே ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்து, ஏசப்பா இது உங்களோட ரத்தமாக மாற்றுங்க,
எங்க ரத்த வழியில எங்க அம்மா மூலியமா, அப்பா மூலியமா, கணவன் மூலியமா, என் மூலியமா வரக்கூடிய எந்த ஒரு வியாதியும் என்னையோ என் கணவனையோ மனைவியோ என் பிள்ளைகளோ என்ன பண்ண போறது இல்லை, தொட போறது இல்லைன்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய நெத்திலையும் என்ன பண்ணுங்க, இது இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இவங்களை நான் என்ன பண்றேன், மூடி முத்திரை போடுறேன். இவங்களை எந்த வியாதியும், பரம்பரை எந்த வியாதியும் எங்களை என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா மூடி முத்திரை போடணும். அதே நேரத்தில் வாயுவும் கட்ட பழகணும். எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் இஷ்டத்துக்கு என் இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னா அதுலேயும் வியாதி வரும். ஸோ அதுவும் அறியாமை தான். சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவலாகவும் அவேராக இருக்கிறோமோ அதே மாதிரி ஃபிசிக்கலாகவும் எப்படி இருக்கணும், சாப்பிட்ற காரியம், எண்ணெய் ஐட்டம். அதுக்கு நிறைய பேர் ஏன்னா நான் பார்க்குறேன் லிட்டரலாக நிறைய கிறிஸ்தவங்க பெருந்தீனி நாவி பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. பயங்கர அது அது ஒரு அசுத்தாவினே தெரிய மாட்டேங்குது. ஒரு சிலர்லாம் நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த அட்லீஸ்ட் அந்த 3 வேளைக்கும் அந்த கறி இல்லைனாலும் அந்த குழம்பு வாடனாச்சும் அவங்களுக்கு இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கள பார்க்குறேன். இதெல்லாம் வந்து ஒரு ஆவி, ஒரு அஸ்தாவி லிட்டரலாகவே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடையாளப்படுத்தும். ஸோ அப்போது எல்லாம் வர்ற எல்லா வியாதியுமே ரத்தத்தில் வர்றதுன்னு சொல்ல முடியாது. நம்ம அதை பகுத்தறியணும். சரிங்களா? தேவனுடைய சமூகத்தில் கேட்கணும். ஒரு சில நேரம் நான் அறியாமையிலையும் நான் என்னுடைய சோம்பேறித்தனம், என்னுடைய என்ன சொல்றது, மாம்சத்தின் இச்சையில் நான் ஏதாவது இஷ்டத்துக்கு ஒன்று சாப்பிட்ருப்பேன், அதனால கூட வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தான் மாற்றிக்கணும். அதுக்கு போய் ஏசுன்றதை சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஆனால் அது நம்மளும் ஒரு டிசிப்ளின்குள்ள, ஒரு ஒழுக்கத்துக்குள்ள நம்ம பழகிக்கணும். சரி, இப்போ பாருங்க, யாத்திராகமம் 15:26 நம்ம வாசிக்கிறோம். எகிப்தியருக்கு வர பண்ணினதான எந்த ஒரு வியாதியும் நான் என்ன பண்ண போறதில்ல, உங்களுக்கு நான் வர பண்ணுவது இல்லை அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலுக்கு வாக்கு பண்றாரு. இப்போ அதை நம்ம கிளைம் பண்ணோம். ஏசப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வியாதியும், தலைமுறையா வர்ற எந்த வியாதியும் என்னுடைய பிள்ளைகளுக்கு எனக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அந்த வசனத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பலவீனத்துக்கு எதிரான வாக்குத்தத்தங்கள் அப்படின்னா நிறைய வசனங்கள் இருக்கு. அது ஒவ்வொரு தலைப்பா நம்ம மேபி இந்த டீச்சிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி நீங்க என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். அந்த வசனங்கள்லாம் உங்களுக்குன்னு உடைமை பண்ணி, அதாவது அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களுக்குரியதாக மாற்றி அதை நீங்கள் ஜெபிக்கணும். அதனுடைய தொடர்புகளை நீங்கள் வெட்டணும். அந்த தீமையின் தொடர்புகள், அந்த வியாதிக்குரிய தொடர்புகளை நம்ம வெட்டி நம்ம முறிச்சு ஜெபிக்கணும். அடுத்ததாக ஃபைனான்சியல் கொலாப்சஸ். இந்த ஃபைனான்சஸ், அதாவது பொருளாதார நெருக்கடி, தலைமுறை தோறும் வருகிறதான பொருளாதார நெருக்கடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தரித்திரம் என்கிற ஒரு பலிபீடம். இல்லைன்னா நம்முடைய தலைமுறையில் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேற ஒருத்தங்களுடைய சொத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, அபகரிச்சிருப்பாங்க. நம்முடைய நம்ம பண்ணியிருக்க மாட்டோம், தாத்தா பண்ணாரோ இல்லை பாட்டம் யாரோ தெரில. ஆனால் அந்த மாதிரி நம்முடைய வம்சத்தில் யாராவது ஒருத்தங்க ஒன்று தரித்திரன்ற பலிபீடம் ஏற்கனவே இருந்திருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி நிலங்களை பறிமுதல் செய்கிறது, இந்த மாதிரி தீமையான விதத்தில் இந்த நிலத்தை, சொத்துக்களை, பணத்தை திருடுறது, அந்த மாதிரி காரியங்கள் இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம தேவனுடைய சமூகத்தில் அதை நம்ம அறிக்கை பண்ணணும். நம்ம குடும்பத்திலேயோ நம்முடைய தலைமுறையில் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பா அதை செஞ்சுருக்கலாம் இல்லையா? நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்திருப்பீங்க, ஆனால் நீங்கள் அதை செஞ்சுருப்பீங்க. ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்க யாராவது வந்து சொல்லுவாங்க, அவன் தப்பான நோக்கத்தில் சொன்னானோ சரியான நோக்கத்தில் சொன்னானோ உங்கள் அப்பா வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது அவர் யாருமே சரி கிடையாது தான். அவங்க அப்பா மட்டும் யோக்கியமாக இருந்திருப்பாரு, அவங்க அப்பாவும் மோசமானவராக தான் இருந்திருப்பாரு. ஆனால் அவர் நம்ம அப்பா வந்து என்ன சொல்லிட்டு போயிருப்பாரு, குறை சொல்லிட்டு போய் நம்ம ஒன்றும் கோவம், எங்கள் அப்பாவை நீ சொல்கிற அப்படிலாம் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருடைய அப்பாக்களும் எல்லாருடைய தாத்தாக்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு விதத்தில் தீமையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் செஞ்சுருப்பாங்க. அப்போ நான் அதை அக்செப்ட் பண்ணணும். ஆமாம், யார் என்ன சொல்லிட்டு போ, நான் முன்னாடி நான் தலை குனிய போகிறதில்ல. நான் அதை அக்செப்ட் பண்ணி அதன் நிமித்தமாக என்னுடைய ரத்தத்தில் திறக்கப்பட்டிருக்க தீமையின் வாசல்கள் என்ன பண்ண போகிறேன், நான் மூட போகிறேன். சரிங்களா? என்னுடைய குடும்பத்தில் இந்த பொருளாதார நெருக்கடி இருக்க போகிறதில்ல. இந்த பொருளாதார காரியத்தை பற்றி நேற்று தான் நம்ம பேசணும் இல்லைங்களா? ஞாயிற்றுக்கிழமை பேசணும். ஒருவேளை நீங்கள் கேட்காதவங்க அந்த செய்தியை நீங்கள் நேற்று இருக்கிறதான ஆராதனையினுடைய அந்த செய்தியை நீங்கள் கேளுங்க. அப்போது இந்த பொருளாதார ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் மேமன், இதோடு இருக்கிறதான தொடர்புகளை நம்ம வெட்டி நம்ம ஜெபிக்கணும். நம்ம தேவன் கொடுக்க சொல்கிற இடங்களில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம விதைக்கணும். கொடுக்கக்கூடாது, விதைக்கணும். தேவ ராஜ்யத்திற்காக நம்ம விதைக்கணும். அடுத்ததாக நம்மளுடைய குடும்பத்தில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா குடும்பத்திலேயோ தொழிலையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர், ஊழியம், ஒருவேளை ஊழியக்காரர் குடும்பமாக இருந்தால் மினிஸ்ட்ரியில் ஃபெயிலியர் இருக்கும். ஊழியத்தில் அவங்களால ஊழியமே செய்ய முடியாது. ஆனால் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் ஊழியம் செய்ய முடியாது.
அவங்களால ஒரு தலைமைத்துவத்தில் இருக்க முடியாது அவங்களால. ஏன்னா இது பழங்காலத்திலிருந்து, அதாவது அவங்களுடைய தலைமுறை வழியாக செயல்பட்டு வருகிறதான ஒரு தீமையின் பலிபீடம். கர்த்தர் வைத்திருக்கிற தெய்வீக அழைப்பையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, அது அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்குது. கர்த்தர் ஒரு தெய்வீக அழைப்பை வச்சிருக்கிறாரு, அந்த அழைப்பை ஃபுல்ஃபில் பண்ண முடியாம, நிறைவேற்ற முடியாம ஒரு பலிபீடம் ஒன்று பின்னாடி இருந்து என்ன பண்ணிட்டு இருக்குது, அவங்கள பின்னாடி பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நான் இப்போ இதுக்கு நம்ம வேற யாருக்கிட்டும் போய் ஜாம் பண்ண முடியாது, வேற எங்கேயும் போய் ஜாம் பண்ண முடியாது. நம்ம இருக்கிற இடங்கள்லேயே நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே என் வாழ்க்கையில இந்த ஊழியத்தில் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியதான இந்த தாமதங்கள், இந்த ஃபெயிலியர், இந்த தோல்விகள் எல்லாவற்றையும் நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ரொம்ப முக்கியமா இந்த பெருமை, அப்புறம் இந்த ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி, வேஷமான ஒரு தாழ்மையா இருக்கிற மாதிரி ஒரு வேஷம், அதையும் நம்ம என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் உடைச்சி நம்ம ஆண்டவரே நான் அந்த மாதிரி இருக்க போறதில்லை, நான் உண்மையா உங்க முன்னாடி இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சரிங்களா நம்ம ஜெபிக்கணும். நம்ம தேவனுடைய சமூகத்தில் தைரியத்தோட ஜெபிக்கணும். ஆண்டவரே என் மேல நீங்க வச்சிருக்கிறதான அபிஷேகத்தை யாரும் ஒரு நாளும் கெடுக்க முடியாது, தடை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம தைரியத்தோட ஜெபிக்க பழகணும். ஸோ நம்ம எப்படி நம்ம ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய குடும்பத்தை காத்துக்கொள்வது அப்படின்றத பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ முதலாவது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் மேப்னா உங்களுடைய அம்மா அப்பா அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவைகள், உங்களுக்கு எதெல்லாம் மனசு உறுத்துதோ, ஏதாவது ஒன்று அவங்க செஞ்ச காரியம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், அதை எழுதி அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். அது ஒரு வாசலாக இருக்கிறது என்பதை அதை அங்கீகரித்து அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜெப பலிபீடத்தை கட்டிடணும். சொன்னேன் இல்லைங்களா, ஜெப பலிபீடம் கண்டினியூஸ் ப்ரேயர் டைம் இருக்கணுங்க. இல்லைனா பிளட் லைன் ரெஸ்டோரேஷன் இன்னைக்கு 12 days மட்டும் ஜாம் பண்ணிட்டு போகிறதுல பிரயோஜனமே கிடையாது. இதுக்கப்புறமும் ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் கண்டினியூஸாக உங்களுக்கு உடம்புல பலன் இருக்கிற வரைக்கும் தினந்தோறும் ஜெப நேரம்ன்றதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ். ஒருவேளை அந்த டைம் மாறலாம், ஆனால் ஜெபிக்கிற நேரத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, குறைச்சிடவே. 2 மணி நேரம் ஜாம் பண்ணுறீங்களா, 2 மணி நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு ஒரே டைமில் ஜாம் பண்ண டைப் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு 6 to 8, 5 to 6, இல்லை 5 to 7, ஏதோ ஒன்று. ஒருவேளை அந்த டைம் முடியலையா, அட்லீஸ்ட் அந்த டைமில் பகல் வேலைனாச்சும் என்ன பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம மெயினாக என்ன பண்ணுறோம், பலிபீடத்தை கட்டுறோம். பலிபீடம்னு எடுத்தோன்னு ஒரு பலிபீடத்தை அப்படியே ஒட்டுமொத்தமாக தூக்கிட்டு வந்து வைக்க மாட்டோம் இல்லையா. பலிபீடம் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கல்லாக எடுத்துகிட்டு வந்து வைப்போம் இல்லைங்களா. இப்போ இதே மாதிரி தான். அப்போ நம்ம ஜெபிக்க நம்ம என்ன பண்ணுறோம், ஜெப பலிபீடத்தை நம்ம கட்டி எழுப்புறோம். இப்போ பலிபீடம் அந்த ஜெப பலிபீடம் பெருசாக பின்னாடி இருக்கிற தீமையின் பலிபீடம்லாம் என்ன ஆகுங்க, அதெல்லாம் வல்லமை இழந்து போயிடும், அதுக்கெல்லாம் பவர் குறைஞ்சிரும். ஏன்னா இங்கே இந்த பலிபீடம் என்ன ஆகிட்டு இருக்குது, பயங்கர பவர்ஃபுல்லாக உயர்ந்துக்கிட்டே இருக்குது. ஜெப பலிபீடம் வல்லமை உடையதாக வளர்ந்து கொண்டே இருக்குது. அடுத்ததா ரொம்ப முக்கியமானதா, கண்டிப்பா, ஏன்னா உங்களுக்கு இப்போ ரத்தத்தை பற்றி நீங்கள் தெரிய ஆரம்பிச்சிட்டீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ரத்தத்தை குறித்து என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். நம்மளுடைய சந்ததிக்கு ரத்த வழியில் வருகிற தாக்கங்களை பற்றி சொல்லி தரணும். என்னுடைய தாக்கம் உன்னை பாதிக்கும், நீ பண்ணக்கூடிய உன்னுடைய தனிப்பட்ட பாவம் யாரை பாதிக்கும், உன்னுடைய பிள்ளைங்களை பாதிக்கும். இப்படி நம்ம பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே நாம் பயிற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா, நம்முடைய பிள்ளைகளும் இந்த ஞானத்தில் வளர்ப்பதற்கு நம்ம கண்டிப்பாக நம்ம முயற்சி எடுக்கணும். அடுத்ததாக முடிந்த அளவுக்கு என்ன பண்ணுங்க, மாதத்தில் ஒரு முறையாவது இரவு வேளையில் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, மாதத்துக்கு ஒரு முறையாவது. ஒரு நாள் அடுத்த நாள் லீவுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணலாம், ஒரு நைட்டு 10 to 1 அந்த மிட் நைட் கிராஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், 10 to 2 இல்லை 11 to 2 அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஜெபிக்கலாம். சரிங்களா, ஏன்னா அடுத்த நாள் லீவாக தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறையாவது குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, நீங்கள் இரவு வேளையில் இணைந்து ஜெபிக்க பழகுங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, இந்த யுத்தம் தனியாய் செய்யக்கூடியது அல்ல. டு நாட் வார் அலோன். யுத்தம்னால என்னது, நிறைய பேர் செய்கிறது தான் யுத்தம் இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கு ப்ரேயர் பார்ட்னர்ஸ் வேணும். இப்போ ஒருவேளை நான் ஜோம் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நானும் என் மனைவியும் ஜெபம் பண்ணுறோன்னா, இப்போ நிறைய நேரங்களில் எங்களோடு கூட இன்னும் ஒரு சில தம்பதிகளை நாங்கள் இணைத்து கொண்டு நாங்கள் ஜெபிப்போம். ஒரு சில காரியங்களுக்காக அப்படி ஜெபிப்பது உண்டு. 2-3 தம்பதிகளோட இணைந்து நாங்கள் ஜெபிப்போம். இந்த மாதிரி நாங்கள் அந்த மாதிரி ப்ரேயர் பார்ட்னர்ஸை நம்ம உருவாக்கிக்கணும். அந்த நேரத்தில் நம்ம தேவையில்லாத கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம். ஏன்னா நிறைய யுத்தங்களை நம்ம கூடி நின்று தான், ஏன்னா கர்த்தர் சொல்கிறா இல்லையா, ஒருவன் 1000 பேரையும் 2 10,000 பேரையும் என்ன பண்ணுவாங்களாம், துரத்துவாங்களாம்.
அப்போ நம்ம கூடி ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் குடும்பமா நம்மளை பற்றி, நம்ம குடும்பத்தை பற்றி தெரிஞ்சவங்களோட இணைஞ்சு ஜெபிக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ ஒரு சில நம்ம சர்ச்சில் நடந்ததை சொல்றேன். இப்போ ஒரு சில குடும்பத்தில் வந்து திருமண தடைகள்லாம் இருந்தது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? பேசி பேசி பார்த்தோம், பிள்ளைங்களுக்கு அப்படியே ஒரு அந்த திருமணத்தில் அப்படியே ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரியே இருந்தது. ஒரு நாள் அவங்கள வர சொன்னோம், ஃபேமிலியாக வந்தாங்க. எங்கள் குடும்பமும் அவங்களும் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணோம். அடுத்து ஒரு 2 மாதங்கள்லேயே அவங்களுடைய காரியத்தில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு திருமண தடைகளை மாற்றோம். ஏன்? நம்ம யுத்தம் தனியாக பண்ணல, இணைஞ்சு பண்ணுறோம். யாரோட இணைஞ்சு பண்ணுறோம்? நம்மளை மாதிரியே ஒரு லைக் மைண்டட், நம்மளை மாதிரியே யோசிச்சு, நம்மளை மாதிரியே அந்த ஆவிக்குரிய நிலையில், சும்மா எல்லாத்தையும் கூட்டம் சேர்க்கக்கூடாது, நம்மளை மாதிரியே அந்த ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய நிலையில நம்மள மாதிரியே ஒரு ஒன்னஸ் இருக்கிறவங்களோட நம்ம ஜெபிச்சோம்னா அந்த ஜெபத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த யுத்தத்துல நமக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததா நம்ம ஜெபிச்சு நம்ம முடிக்க போறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்ம ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். இந்த ஜெபங்கள் ஒவ்வொரு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேட்கலாமா? கர்த்தாவே, என்னுடைய இரத்த வழியிலே மறைந்திருக்கும் ஒவ்வொரு மறைமுக பலிபீடத்தையும் இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுத்துவீராக. கேட்போம், கேட்போம். கர்த்தாவே, எங்களுடைய இரத்தத்தில் எந்த மறைமுக பலிபீடம் மறைந்திருந்தாலும் கர்த்தாவே நீங்க அதை வெளிப்படுத்துங்க. இதுவரைக்கும் அந்த பலிபீடங்களோடய நான் வாழ்ந்துட்டேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையை பார்த்து அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தான் தேடணும்னு நினைச்சேன். ஆனால் அந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு பலிபீடம் இருந்தது என்பது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த என் வாழ்க்கையில் ஒருவேளை அது பலவீனம், சோர்வு, தடை, அடிமைத்தனம், பொருளாதார நெருக்கடி, என்ன காரியமா இருந்தாலும் அதற்கு பின்னாடி இருந்து இந்த காரியத்தை இயக்கி கொண்டிருக்கிற அந்த தீமையின் பலிபீடத்தை கர்த்தர் நீர் எனக்கு வெளிப்படுத்துவீராக. எனக்கு வெளிப்படுத்தும் கர்த்தாவே. அந்த பலிபீடத்தின் மேல நான் ஜெயம் எடுக்கும்படியாக கர்த்தாவே நீர் எனக்கு அந்த வெளிப்படுத்தலை கர்த்தர் காண்பிப்பீராக. அந்த தீமையின் பலிபீடங்கள் உடைக்கப்படும்படியாய் நான் ஜெயமுள்ளவனாய் ஜெப பலிபீடத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அடுத்ததாக சொல்லுவோம், என் குடும்பத்தில் தீய சுழற்சிகளை ஏற்படுத்தும் ஒவ்வொரு சாத்தானின் வரைபடமும் அக்கினியால் எரிந்து சாம்பலாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை இடுகிறேன். சொல்லுவோம். கர்த்தாவே, என் குடும்பத்தில் ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு தீய சுழற்சியை உண்டாக்கி கொண்டே இருக்கிறதப்பா. ஒரு ஈவில் சைக்கிள் ஒன்று அப்படியே சைக்கிள் தொடர்ச்சியா ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொரு பிரச்சனையாகவே மாறிக்கிட்டே இருக்குதப்பா. இது எல்லாவற்றையும் ஏற்படுத்துகிறதான பிசாசுனுடைய அந்த வரைபடங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த ஆவிக்குரிய வரைபடம் மாதிரி பிசாசு ஒரு வரைபடத்தை நம்முடைய குடும்பத்தை கண்காணிச்சுக்கிட்டே வரான். அவனை தான் நம்ம ஃபெமிலியர் ஸ்பிரிட்னு சொல்றோம். நம்முடைய குடும்பத்தை இருந்து பார்த்து கொண்டே பல தலைமுறை நம்முடைய குடும்பத்தை கண்காணிக்கிறதான பழக்கப்பட்ட ஆவிகள். இந்த ஆவிகள் எல்லாமே ஒரு மேப் மாதிரி வச்சிருப்பாங்க நம்முடைய முற்பிதாக்களை பற்றி. அதனால முற்பிதாக்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து டைரக்டா என்கிட்ட கொடுத்துருவாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிற காரியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஜெபிப்போமா. கர்த்தாவே, அப்பா, என்னை தீய சுழற்சிகளிலே சிக்க வைக்கிறதான சாத்தானுடைய எல்லா வரைபடமும் அக்கினியினால் எரிந்து சாம்பலாவதாக. கர்த்தாவே, என்னை குறித்து என் பரம்பரை குறித்த எந்த தகவலும் எந்த பிசாசுனுடைய ராஜ்யத்திலும் இருக்க கூடாதப்பா. அப்பா, என்னை பற்றி நீர் உம்முடைய புத்தகத்தில் நீர் எழுதி வைத்திருக்கும் பொழுது அப்பா, என்னை குறித்து பிசாசுனுடைய வரைபடத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்லுவோம், அநியாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறுவப்பட்ட எல்லா பூர்வீக எல்லைகளையும் நான் இயேசுவின் இரத்தத்தினால் முற்றிலும் அழிக்கிறேன். சொல்லலாமா? கர்த்தாவே, எங்களுடைய முற்பிதாக்கள் எப்படிலாம் அப்பா லேண்ட் வாங்கினாங்க, வித்தாங்க, வீடு கட்டினாங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒன்னு நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம், என்ன அநியாயம் இருந்தாலும் என்ன அக்கிரமம் இருந்தாலும் எந்த அநியாய அக்கிரமத்தினாலே எங்களுடைய எல்லைகள், எங்களுடைய பூர்வீக எல்லைகள் எல்லாம் நிறுவப்பட்டிருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினாலே அது முற்றிலும் அழிக்கப்படுவதாக. கர்த்தாவே, கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான சுதந்திரத்தை நாங்க அனுபவிக்கிறதுக்கு தான் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆனா அந்த சுதந்திரத்துல இந்த மாதிரி தீமையான தாக்கங்கள் உள்ள நுழைந்திருக்கிறது. நீங்க கொடுத்திருக்கிற சுதந்திரத்துல அநியாயமும் அக்கிரமும் ஒருவேளை தீமையின் ரத்தங்கள் அந்த நிலத்துல சிந்தப்பட்டிருக்கலாம். ஆனா இப்பொழுது அந்த பூர்வீக எல்லைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே சுத்திகரிக்கப்படுவதாக. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறதான அந்த சுதந்திர வீதத்திலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் அந்த எல்லைகளில் எல்லாம் அப்பா எனக்கு ஒரு பாதுகாப்பை தரட்டும், ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்தட்டும் அப்பா.
அடுத்ததாக சொல்லுவோம், என் இரத்த வழியின் அடித்தளங்கள் முழுவதும் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியினால் சுத்திகரிக்கப்படுவதாக. என்னுடைய இரத்த வழியினுடைய அடித்தளங்கள், என்னுடைய பிளட் லைனுடைய ஃபவுண்டேஷன், நம்முடைய முற்பிதாக்கள் தான் அந்த ஃபவுண்டேஷன். நம்ம சொல்லுவோம், கர்த்தாவே என்னுடைய இரத்த வழியினுடைய அடித்தளங்கள் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியினால் சுத்திகரிக்கப்படட்டும். எப்படி ஒரு கட்டடத்துக்கு அஸ்திபாரம் முக்கியமோ அதே போல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கை அஸ்திபாரமாக இருக்கிறது. அதன் மேல் தான் கட்டப்பட்டிருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாக வைத்திருந்தாலும், இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய மூளைக்கல்லாக இருந்தாலும், நம்முடைய ரத்தத்துல இன்னும் மறைஞ்சிருக்கிறது எல்லாம் நம்முடைய முற்பிதாக்கள் மூலமாய் வந்த அஸ்திபாரத்தின் தாக்கங்கள். ஆகையினால சொல்லி ஜெபிப்போம், கர்த்தாவே என் இரத்த வழியின் அடித்தளங்கள் முழுவதும் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியினாலே இப்பொழுதே சுத்திகரிக்கப்படுவதாக. பரலோக அக்கினி இறங்கி கர்த்தாவே இரத்த வழியின் அடித்தளங்கள் எல்லாம் அப்பா இப்பொழுதே பரலோக அக்கினினால் அப்பா சுத்திகரிக்கப்படட்டும். அந்த அடித்தளங்களிலே மறைந்திருக்கிறதான அசுத்தங்கள், ஒருவேளை அந்த அடித்தளங்களிலே மறைந்திருக்கிறதான தீமையின் உடன்படிக்கைகள், மாந்திரிகங்கள், சூனியங்கள், தீமையின் பலிபீடங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே பரலோக அக்கினி இறங்கி சுத்திகரிப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்லுவோம், என் பெயருக்கு எதிராக நியமிக்கப்பட்ட கண்காணிக்கும் ஆவிகளின் பாளையத்தில் இயேசுவின் நாமத்தில் குழப்பம் உண்டாவதாக. சொல்லுவோம், கர்த்தாவே என் பெயருக்கு எதிராக. ஏனென்றால் நான் சொன்ன மாதிரி நம்ம ஒருத்தர் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம்னா நமக்கு அப்புறம் வர்ற 1000 தலைமுறையும் கன்ஃபியூஷன் தான். ஆனா நம்ம தெளிவடைஞ்சிட்டோம்னா நம்முடைய எல்லைகளிலே நம்ம நிச்சயமா நம்முடைய தலைமுறையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்க முடியும். ஜெபிப்போமா, என் பெயருக்கு எதிராக நியமிக்கப்பட்ட கண்காணிக்கும் ஆவிகளுடைய பாளையத்தில் இயேசுவின் நாமத்தில் குழப்பம் உண்டாவதாக. கர்த்தாவே என்னை கண்காணிக்கிறதான வல்லமைகள் பல விதங்களிலே அவை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கண்காணிக்கிற அவர்களுடைய கருவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. எவ்ரி மானிட்டரிங் கேட்ஜெட்ஸ் இயேசுவின் நாமத்தில் உடைச்சு போடுறோம்ப்பா. எவ்ரி மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ், எல்லாம் கண்காணிக்கிற ஆவிகளுடைய கண்கள் குருடாவதாக. கர்த்தாவே எங்களுடைய தலைமுறை இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக மறைக்கப்படுவதாக. அடுத்ததாக சொல்லுவோம், என்னுடைய குடும்பத்தினுடைய தேவ சித்தம் எழுதப்பட்ட புத்தகம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு புத்தகத்துல கர்த்தர் நம்முடைய சித்தத்தை எழுதி வச்சிருக்கிறார், ஸ்க்ரோல். அதுதான் நம்ம சொல்ல போறோம். கர்த்தாவே என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து நீர் எழுதி வைத்திருக்கிறதான உங்க சித்தம் இருக்கிற அந்த புத்தகம் தேவனுடைய முதன்மை திட்டத்திற்கு ஏற்ப இயேசுவின் வல்லமையான நாமத்தில் மீண்டும் ஒழுங்குபடுத்தப்படுவதாக. ஒருவேளை அந்த புக்கை பற்றி ஒரு நினைப்பே இல்லாம இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு புக்கு இருக்குன்னே எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம சொல்லி ஜெபிப்போம், என்னை பற்றி நீர் ஒரு நன்மையான ஒரு திட்டத்தை உம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீங்களப்பா. அந்த புத்தகத்துல என்னை குறித்த காரியங்கள் நன்மைக்கு ஏதுவானவைகளாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன். அதை என் வாழ்க்கையில நிறைவேறணும். நீங்க என்னை குறித்து அப்பா உங்களுடைய புத்தகத்துல எழுதி இருக்கிறது எதுவோ, உம்முடைய புத்தக சுருளிலே என்னை பற்றி எழுதி இருக்கிறது எதுவோ, அது இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கையில நிறைவேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அடுத்ததாக சொல்லுவோம், என் தலைமுறை இருப்பிடத்தை கண்காணிக்கும் எந்த தீய ஆவிக்குரிய ஜிபிஎஸும் இயேசுவின் நாமத்தில் பரலோக அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுவதாக. இந்த வரைபடங்கள் எல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜிபிஎஸ் மாதிரி செயல்படுகிறது என்று சொல்லி பிசாசு அங்கும் இங்குமாக தலைமுறைக்கு தாண்டி கொண்டு அங்கும் இங்குமாக அவனுடைய தீமையின் லக்கை அவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். ஆனா நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் மேப்பிங்கை புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆவிக்குரிய வரைபடத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்முடைய எல்லைகள் எல்லாவற்றிற்கும் நம்ம போய் தேவனுடைய லக்கு நிறைவேறும்படியாக நம்மளால ஜெபிக்க முடியும் சொல்லுவோம். அதனால என்னுடைய தலைமுறை இருப்பிடத்தை கண்காணிக்கும் எல்லா ஆவிக்குரிய தீமையான ஜிபிஎஸ் இயேசுவின் நாமத்தினாலே பரலோக அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுவதாக. அவனுடைய எல்லா ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் அழிந்து போகட்டும். என்னுடைய தலைமுறைகளை கண்காணித்துக் கொண்டு, என்னுடைய முற்பிதாக்களின் வழியாய் வருகிற தாக்கங்களை கண்காணித்துக் கொண்டு அங்கும் இங்குமாக சென்று என்னுடைய லக்கையும் நோக்கத்தையும் திசை திருப்பி கொண்டிருக்கிற அசுத்த வல்லமையே, உன்னுடைய எல்லா கண்காணிப்புகிற வல்லமைகளோ, உன்னுடைய எல்லா ட்ராக்கிங் சிஸ்டமும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்க உடைச்சு போடுறோம் in the name of Jesus. அடுத்ததாக ஒரு சில காரியங்களை நம்ம தைரியமாக நம்ம அறிக்கை பண்ண போகிறோம். இது நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது டிக்ளரேஷன்ஸ். நம்ம கட்டளை இட போகிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சொல்லலாமா, நான் ஒரு தலைமை வாசல் காவலன். சொல்லுங்க, என் இரத்த வழி தேவனுடைய நோக்கத்திற்கு இயேசுவின் நாமத்தில் மீண்டும் ஒழுங்குபடுத்தப்படுகிறது என்று நான் கட்டளை இடுகிறேன். சொல்லுங்க, கர்த்தாவே நான் ஒரு தலைமை வாசல் காவலன். என் தலைமுறைக்கு, அடுத்து வருகிற 1000 தலைமுறைக்கு நான் ஒரு வாசல் காவலனாக இருக்கிறேன். கர்த்தர்
கர்த்தர் என்னை ஒரு ஜாமக்காரனாக வைத்திருக்கிறேன், நான் தோற்று போக போவது இல்லை, என் நிமித்தம் எனக்கு அடுத்து வருகிற எல்லா சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க போகிறார்கள், ஆகையினாலே இந்த காரியங்களை எல்லாம் நீர் ஒழுங்குபடுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. அடுத்ததாக சொல்லுவோம், என் குடும்பத்தின் சரித்திரம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்குள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது என்று நான் கட்டளையிடுகிறேன். இதுவரைக்கும் அடிமைத்தனத்திலிருந்து தான என் குடும்பத்தினுடைய சரித்திரம் இப்பொழுது மாற்றி எழுதப்படுகிறது. சொல்லுங்க, என்னுடைய குடும்பத்தின் சரித்திரம் மாற்றி எழுதப்படுகிறது. ஓ, இயேசுவின் நாமத்தில் என்னுடைய குடும்பம் விடுதலையின் சரித்திரமாக மாற்றி எழுதப்படுகிறது. இதுவரை இருந்ததான எல்லா தாக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்தின் சரித்திரத்தில் மாற்றப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்லுவோம், ரகசியமாக செயல்படும் ஒவ்வொரு மறைமுக உடன்படிக்கையும் இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுத்தப்படட்டும் என்று கட்டளையிடுகிறேன். கர்த்தாவே, ரகசியமாக எங்களுடைய இரத்தத்தில் மறைந்திருக்கிற மறைமுக உடன்படிக்கைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளிப்படுத்தப்படுவதாக என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன். ரகசியமாக எந்த இடத்துல மறைந்திருந்தாலோ, என் கண்ணுக்கு தெரியாம, எனக்கு புரியாம, என் தலைமுறையில எங்க மறைஞ்சிருந்தாலும், எந்த இரத்தத்தினுடைய எந்த இடத்துல மறைஞ்சிருந்தாலும், இருதயத்தின் அறைகளில் எங்க மறைஞ்சிருந்தாலும், குடும்ப பழக்க வழக்கங்கள்ல எங்க மறைஞ்சிருந்தாலும், இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே வெளிப்படுத்தப்படுவதாக என்று கட்டளையிடுகிறேன். அடுத்ததாக சொல்லுவோம், என் இரத்த வழியின் இருண்ட மூலைகளில் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். சொல்லுங்க, கர்த்தாவே, என்னுடைய பிளட் லைன்ல அப்பா ஒரு ரெஸ்டோரேஷனுக்காக இந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இதுவரை இருந்ததான எல்லா இருண்டு போன பகுதிகளிலும் இயேசுவின் நாமத்தில் வெளிச்சம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் வெளிச்சம் உண்டாவதாக. அடுத்ததாக சொல்லுவோம், பூர்வீக தோல்வி சுழற்சிகளில் இருந்து நான் வெளியேறி இயேசுவின் நாமத்தில் ஒரு சீர்திருத்துகிறவனாக எழுகிறேன். ஆமென். இதுவரை நான் துவண்டு போனவனாக, தோல்வியில் இருக்கிறவனாக இருந்த காலங்கள் மாறி நான் இப்பொழுது ஒரு சீர்திருத்தவாதியாக நான் எழுகிறேன். என்னுடைய குடும்பத்தை சீர்திருத்துறது என்னால தான் முடியும். கர்த்தர் என்னை கொண்டுதான் செய்ய போகிறார். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. ஏசப்பா உங்களோடு இருக்கிறார், ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், அவருடைய வாக்குத்தத்தம் நம்மோடு இருக்கிறது. அதனால சொல்ல போறோம், நான் என் குடும்பத்தை சீர்திருத்தும்படியாக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை சீர்திருத்துகிறவனாக எழச் செய்கிறார். I've been given this ability to stand as a watchman. ஒரு ஜாமக்காரனாயோ என்னுடைய எல்லைகளை நான் சீரமைக்கிறவனாகவும் இருக்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆகையினாலே நான் தோற்று போவது இல்லை. பூர்வீக தோல்வி சுழற்சிகளை இயேசுவின் நாமத்தில் மறுத்து நான் வெளியேற்றி போடுகிறேன். சொல்லுவோம், அடுத்ததாக என் ஆவிக்குரிய இரத்த வழி வரைபடம் பரலோகத்தின் கட்டளையினால் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் வரையப்படுவதாக. சொல்லுங்க, கர்த்தாவே, இதுவரைக்கும் அந்த இரத்த வழியை எப்படியெல்லாம் சிதைச்சி எங்கெங்கெல்லாம் தலைமுறை போய் என்னமென்னமோ பாவங்கள் எல்லாம் அந்த இரத்த வழியில வந்திருக்கலாம். ஆனா இப்பொழுது அந்த ஆவிக்குரிய அந்த வரைபடம், இப்பொழுது ஆவிக்குரிய இரத்த வழி வரைபடம் பரலோகத்தின் கட்டளையினால் என்னை குறித்து, குடும்பத்தை குறித்து நீர் உம்முடைய புத்தக சுருளிலே எழுதி வச்சிருக்கிற அந்த கட்டளையின் நியமனங்களின்படி இயேசுவின் நாமத்தில் திரும்ப வரையப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் திரும்ப வரையப்படுவதாக. புதுசா ஒரு மேப் நீங்க ஜெனரேட் பண்ணுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் இருந்ததான எல்லா ஈவில் மேப் அழிக்கப்படட்டும், தீமையின் வரைபடங்கள் அழிக்கப்பட்டு நீங்க எங்களுக்காக வைத்திருக்கிற நன்மையின் வரைபடங்கள் எங்களுக்காக உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்ததாக சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம் என் குடும்பத்தின் மேல் மீட்பு, சுகம் மற்றும் ஜெயத்தை இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறது என்று கட்டளையிடுகிறேன். கர்த்தாவே, உங்க ரத்தத்தினாலே எங்க குடும்பத்திலே மீட்பு, எங்க குடும்பத்திலே சுகம், எங்கள் குடும்பத்திலே ஜெயம் என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சொல்லுகிறோம். அப்பா இந்த நாளிலே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நீர் சுகத்தையும் மீட்பையும் ஜெயத்தையும் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு போதுமானவரப்பா. அப்பா, உம்முடைய கிருபை அப்பா எங்களை இந்த நாளிலே இவ்விதமாய் கர்த்தாவே இந்த காரியங்களை தியானிக்க வைத்தது, கேட்க வைத்தது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ராஜா இந்த காரியத்திற்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு முறை கூட நாங்க தாழ்மையோடு உங்க சமூகத்திற்கு வருகிறோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய வரைபடத்தை நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்க இன்னும் அதிகமாய் காத்திருந்து ஜெபிக்கும் போது மறைந்திருக்கிற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துங்க. எந்த அந்த வரைபடத்துல நாங்க என்ன சரி செய்ய, எங்களுடைய பிளட் லைன் மேப்பிங்ல மறைஞ்சிருக்கிற உடன்படிக்கை, அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற பலிபீடம் என்னவென்பதை வெளிப்படுத்தி அதை நாங்க சீர் செய்யவும், நாங்கள் எங்கள் குடும்பத்திற்காக மாத்திரமல்ல எங்கள் தலைமுறைக்கே ஜாமக்காரர்களாய், நாங்கள் காவல்காரர்களாய் கர்த்தருடைய திறப்பின் வாசல்ல எழும்பி நிற்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில், இந்த முதல் நாளை விதமாய் நாங்கள்
தேவ சமூகத்திலே இந்த வார்த்தைகளை கேட்க கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு தெளிவான சிந்தையும் திறந்த மனதையும் கர்த்தர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவரோடும் இந்த வார்த்தைகள் வல்லமையாய் இடைப்படுவதாக. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள், கேட்டுதான இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சிந்தையில பதிந்திருக்கட்டும். ஒருபோதும் சத்துருவானவர்களுடைய சிந்தையிலிருந்தும் அவருடைய நினைவிலிருந்தும் இந்த காரியங்களை திருடிவிடாதபடிக்கு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மூளை பகுதியும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு சீரமைப்பை, இரத்த வழியில ஒரு சீரமைப்பை, அவருடைய தலைமுறையில ஒரு மாற்றத்தை, ஒரு அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிட்டு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஆசீர்வதியும். அடுத்து இருக்கிறதான 11 நாட்களும் அப்பா தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற விதத்துல நாங்கள் கற்றுக்கொள்ள, அதன் நிமித்தம் மெய்யான விடுதலையை எங்களுடைய இரத்தத்துல, எங்களுடைய இரத்த வலி சீரமைப்புல நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நல்ல நித்திரை தாரும். இந்த இரவு வேளையில நாங்கள் கேட்ட காரியங்கள் மூலமா என்னென்ன காரியங்கள்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோமோ அதை எங்களுக்கு கனவுகள் வழியா, ஆண்டவரே தரிசனங்கள் வழியா எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. மறைவான காரியங்களை வெளிப்படுத்தி அதற்காக ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆவியானவரே, உங்களுடைய துணை இல்லாம இந்த காரியத்தை நாங்கள் செய்யவே முடியாதப்பா. ஆவியானவரே, நீரே எங்களுக்கு இருந்து கற்றுத்தாரும், பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.